கோடிகளே, இந்த கோயில்ல வேலை பார்க்கிற யானை பாகனான நீலகண்டன் கோயிலை சுத்தி எங்க இருந்தாலும் சரி உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோவில் யானையை பராமரிக்கின்ற பாகன் நீலகண்டன் எங்கிருந்தாலும் கோவிலுக்கு வரவும் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். யானை பாகன் நீலகண்டன் இன்னும் கோயிலுக்கு வரலப்பா. பாகன் நீலகண்டன் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு அருகில் வருமாறு நிர்வாகம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. டேய், அந்த நீலகண்டன் எங்கடா போயிருக்கான்? பாத்ரூம் போயிருக்கான். எப்படா போனா? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஐயோ, அப்ப கவனமா இருக்கணும். அதேபடி அவன் அங்கிருந்து ஓடி போயிருப்பான். ஓ, அட கடவுளே, இந்த கூட்டத்துல அவனை எங்க போய் தேடுறது? வாடா போய் பார்க்கலாம். எங்க போய் பாக்குறது? டேய், நர்ரா வாடா போலாம். சரி வா. நீலகண்டம், நீலகண்டன் எங்கடா இருக்க? நீலகண்டன் பாத்தீங்களா? எங்க போயிருப்பான்? டேய் தம்பி, அவனை பாத்தீங்களா? நீங்க கூட பாக்கலையாடா அவன? யானை பாகன் நீலகண்டன் இன்னும் கோயிலுக்கு வரல. எங்கிருந்தாலும் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோயில் செக்ரட்டரி சீதாம்பரமும் வருமாறு ஐயோ, கேட்டுக்கொள்கிறோம். இந்த மைக்ல பேசியே நம்மள கொன்றுவான் போல இருக்க. டேய் நீலகண்டா, ஒரு முக்கியமான அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி பி கேசவனோட அருணா கயிறு கோயில் சுற்று வட்டாரத்தில் தொலைஞ்சு போச்சுன்னு கோயில் சார்பா அறிவிச்சுக்கிறோம். கண்டுபிடிக்கிறவங்க கோவில் கமிட்டி கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்குமாறு கேட்டுக்கிறோம். கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு. பீதாம்பரண்ணா கிடைச்சாச்சு. என்னது கிடைச்சாச்சா? நல்லதா போச்சு. அப்படின்னா ஊர்வலம் ஆரம்பிக்கலாம். அது நடக்காது. அது எப்படி கிடைச்சது? அருணாக்கயிறு. ஜோக்கு வேற. போடா அமைதியா. நல்லடா சீக்கிரம். ஏய் நீலகண்டா, ஏய் நீலகண்டா, நீலகண்டா, இந்த பரதேசி பையன் எங்க போனான்னு தெரியலையே. சீனு கிட்ட கேட்டா ஒரு வழி கிடைக்கும். என்ன வழி? பீதாம்பரண்ணா இங்க வா. எங்கயா கூப்பிடுற? வா, நான் சொல்றேன். பத்மாவதி, இனிமே ஆதவனுக்கு கடன் கொடுக்காது. திருவிழாங்கிறதுக்காக இவ்வளவா குடிப்பா? இந்த தொழில நீங்களே இப்பதான் முதல் முறையா ஆரம்பிச்சிருக்கீங்க. கடைசியில நீங்க ஜெயிலுக்கு போனீங்கன்னா உங்க கூட நான் இருக்க மாட்டேன். அடியே, கொஞ்சம் கல் அதிகமா குடிச்சா கூட சொர்க்கத்துக்கு தான் போவாங்கடி. ஐயோ, அந்த திருட்டு பையன் நீலகண்டன் இங்க வந்தானே வாசு? எந்த உனக்கு நீலகண்டன்? எத்தனை நீலகண்டன் தெரியும்? ஓ, அந்த ஆனப்பாக நீலகண்டனா? அவன் வந்தானே. 4 மணிக்கு வந்து 1 லிட்டர் குடிச்சிட்டு போனான். அப்புறம் 5 மணிக்கு வந்து 1 லிட்டர் அடிச்சிட்டு போனான். அப்புறம் 6:30 மணிக்கு வந்து 1 லிட்டர் ஊத்திட்டு போனான். அப்புறம் 7 மணிக்கு வந்து மிச்ச மீதியை டாப் அப் பண்ணிட்டு போனான். அப்புறம் அவன் எங்க தான்டா போய் தொலைஞ்சான்? அது அவனை கூட்டிட்டு வாங்க, நான் அவனை கேட்டு சொல்றேன். போடா. ஐயோ, எங்க முனீஸ்வரனே, ஊர்வலத்துக்கான டைம் வந்துருச்சு. வாடா போய் விசாரிக்கலாம். இப்ப எங்க போய் தேடுறது? கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போடா செல்லோ. வேகமா நம்ம போகணும்ல. நீலகண்டனா, என்னடா திருவிழாக்கு போயிட்டு வரீங்களா? கேசவனை பார்க்க வந்தீங்களா? கேசவன் கூட நான் தான் இருப்பேன் எப்பவும். நான் உன்னை நடடான்னு சொன்னல. ஐயோ கேசவன் செல்லக்குட்டி, நீ எனக்கு இருக்கிற நல்ல பேரை கெடுத்துறாத. நான் சொல்றது நீ கேட்டு நடந்துக்க. நான் உனக்கு சாப்பாடு குடுக்கறேன், பழம் குடுக்கறேன், மட்டன் குடுக்கறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் தான் அன்னைக்கே சொன்னலையா, பழக்கப்படாத யானைய கூட்டிட்டு வராதீங்கன்னு. இங்க பாருங்க, ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்குது. கூலி தோண்டி புதைச்ச மாதிரி அப்படியே நிக்கிறான். நடடாங்கிறல்ல. இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு நீலகண்டா? என்ன ஆச்சா கேக்குறீங்க? இன்னைக்கு திருவிழா இல்ல, அந்த சந்தோஷத்துல ஒரு பெக் அடிச்சிட்டேன். அதை அடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் என்னோட சாவித்திரியோட அருணா கயிறை காணோங்கிற அனௌன்ஸ்மெண்ட். அதை கேட்ட உடனே எனக்கு கஷ்டமாயிடுச்சுல்ல, அதுக்கு ஒரு பெக் அடிச்சிட்டேன். மறுபடியும் வெளியே வரும்போது சாவித்திரியோட அருணா கயிறு திரும்ப கிடைச்சிருச்சுங்கிற அனௌன்ஸ்மெண்ட். மறுபடியும் நான் சந்தோஷமான என்ன பண்ணுவேன் தெரியும்ல, அதுக்கு ஒரு பெக் அடிச்சிட்டேன். அதை குடிச்சு முடிச்சுட்டு கிளம்பும் போதுதான் கல்லுக்கடை வாசு என்கிட்ட காசு கேட்டான். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டம் வந்துட்டா என்ன பண்ணுவேன் தெரியும்ல. ஐயோ, எனக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியும்ல. கீழே இறங்கடா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் இறங்கிக்கிறேன், கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ அம்மா. ஆமா, ஊர்வலம் எப்போ? இப்ப தெரியும் எப்போ. தூக்குங்க. போடுங்க. அட கடவுளே, என்ன காணாம போயிட்டான்? அவன் செத்து போயிட்டா நம்ம என்ன பண்றது? பொழைச்சிட்டான். இப்ப எப்படி இருக்கு? உடைக்கிறதுக்கு துண்டு அது வேணுமா? இப்ப நான் தர்றேன். வா வா வா, வாடா மேல.
கோயிலுக்கு போகும்போது செயினை காணாமனா அது வேணா ஏத்துக்கலாம், ஏன்னா செயின் கழுத்துல கிடக்கு. கம்மலை காணான்னு சொன்னா அதை கூட நம்பலாம், ஏன்னா அது காத்துல கிடக்கல. ஆனா இந்த அரணா கயிறை காணாமனு சொன்னா அதைத்தான் என்னால நம்ப முடியல, ஏன்னா அது எங்க இருக்கும், இடுப்புல தானே. அது எங்க வேணா இருந்துட்டு போட்டும், உங்களோடது இல்ல. என்னோடத மட்டும் இருந்திருக்கணும். இருந்திருந்தா அது என்னது இல்லையே. ஓ, முதல்ல இந்த அரை கிளாஸ குடி, அதுக்கப்புறமா அரணா கயிறை பத்தி பேசலாம். இங்க பாரு, அரை பாட்டிலுக்கு மேல போயிட்டு இருக்கு. ஓ, இந்த வயசுல இவ்வளவு குடிக்கிறியா நீ? கோயில் பிரசிடென்ட் வந்துட்டாரு. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன கண்ணு நல்லா இருக்கியா? எப்படி போயிட்டு இருக்கு? என்னப்பா சங்கரு, நல்லா இருக்கல நீ? நான் நல்லா இருக்கேன். நீங்க பாருங்க பிரசிடென்ட், இந்த அரணா கயிறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருணா கயிறுன்னு சொன்னா சில விஷயங்களை அலங்கரிக்கிறதுக்கும் தேவைப்படுற நேரத்துல அடகு வைக்கிறதுக்கும் தேவைப்படுற ஒரு பொருள். இத வடக்கு சைடுல போனா அருணா கொடின்னு, இந்த பக்கம் வந்தா அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. அது இல்ல பிரசிடென்ட். வேற என்ன? அட நம்ம சாவித்திரியோட தொலைஞ்சு போன இந்த அரணா கயிறை பத்தி ஓ, கேட்க. அதுவா? பொம்பளை பிள்ளைகளோட உடம்புல இருக்கிற ஒரு இடத்தை அலங்கரிக்கிறதுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தான் அருணா கயிறு. அது அருந்து கீழே விழுந்து காணாம போயிருச்சுன்னு சொன்னா நம்ம சமுதாயத்தோட நிலைமை என்ன ஆகிறது வாசு? வாசு, ஒரு பாட்டில் கல்லு. ஏன்டா நீலகண்டா, உன் சாவித்திரியோட அரணா கயிறு எப்படிடா தொலைஞ்சது? எவனாவது இடுப்புல கை வச்சுட்டானா? என் சாவித்திரிய பத்தி அனாவசியமா பேசுன. சண்டை போட்டுக்காதீங்கப்பா. விடுங்க, விடுங்க. ஐயா, அடிச்சுக்காதீங்க, விடுங்க. ஏன் சண்டை போடுறீங்க? எருமாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், நான் கூட சண்டை போடுறேன். வான்னு சொல்றேன்ல. என் சாவித்திரி பத்தி பேசுன. சும்மா விட மாட்டேன். வாப்பா. சே. நிறுத்து, அங்கேயே நிறுத்து. ஏன் இன்னைக்கு பந்தா? எல்லாத்தையும் நான் சொல்றேன், நீ கீழே இறங்குறியா? டேய், காலை தூக்கு. சங்கரா, இந்த எங்க போனா? மறைஞ்சு போயிட்டானா? கேசவா, அவனை சாப்பிட்டுட்டியா? இதனே அதிசயமா இருக்கு. நீ என்ன நான் உட்கார இடத்துல உட்காந்துருக்க? இன்னிலேருந்து இதோட டிரைவர் நான் தான். அப்ப நான் யாரு, கிளீனரா? கிளீனர் இல்ல, கிளி. அப்படியே பறந்து போயிடு, உன் வேலை போச்சு. வேலை போயிடுச்சா? இது என்ன வெள்ளரிக்காய் வியாபாரமா? இந்த வேலை போச்சுன்னு சொன்னா அதான் அந்த லெட்டர் கொடுப்பாங்கல்ல. கோயில் கமிட்டி ஆளுங்க கிட்ட போய் கேளு, கையில கொடுத்துருவாங்க. நீ போ. அப்போ நான் உனக்கு வேணாமா? இல்ல, அது இருந்தாலும் அப்ப இந்த குச்சி எனக்கு எதுக்கு? மாடு மேய்க்கிறதுக்கா? இந்தா, இதே எடுத்துட்டு போ. ஏய், நில்றா. அடக்கடவுளே, எங்கிருந்து வந்தது அருணா கயிறு? அவன் உன்னை கல்யாணம் பண்ணி வந்து இத்தனை நாள் ஆகியும் அருணா கயிறை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இப்ப ஊர்ல இருக்கிறவங்க பேச ஒரு கதை கிடைச்சிருச்சு. ஊரு பூரா கடனை வாங்கிட்டு வெளியே கூட போக முடியாம இருக்கா என் பையன். ஆனாலும் அருணா கயிறை கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? கழுத்துல இருந்தது கையில இருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்தேன்ல. அது எல்லாத்தையும் ஏன் வித்தான்னா உன்னை நல்லா பாத்துக்கதான். என்ன அவர் நல்லா வச்சிருக்காரா இல்லையான்னு இந்த ஊர்க்காரங்களை கேட்டு பாருங்க, தெரியும். ஏண்டி, தாலி கட்டின புருஷனை பத்தி நீ எவ்வளவு பேச்சு பேசுற? அந்த மானம் கெட்டவன் மறுபடியும் வரட்டும், அவனை பாத்துக்கிறேன். சாவித்ரி, ஒரு நல்ல செய்தி. மறுபடியும் எனக்கு வேலை போயிடுச்சு. கஞ்சி இருக்கா? சீ, மானம் கெட்டவனே, இதோட சேர்த்து உனக்கு 54வது வேலையும் போயிடுச்சு. அம்மா, நீங்க போய் சொல்றீங்க. இது 53வது வேலை தான். டேய், யானை பாகம் வேலையும் விட்டுட்டு இப்ப நீ வேற என்ன வேலை பார்க்க போற? எப்பவும் நீங்க கிளிப்பிள்ள மாதிரி சொன்னதே தானே சொல்லுவீங்க. ஒரு வேலை போச்சுன்னா இன்னொரு வேலை. நல்லா கிடைக்கும். அம்மா நில்லுங்க. சில்லற காசு ஒரு 10 ரூபா இருக்கா? வேலை கிடைச்சது கொடுத்துறேன். வேலை கிடைக்கிட்டா அப்புறம் தரேன். பாவம் எங்க அம்மா, இனிமேல என்ன எப்படி வச்சு பாத்துக்க போறாங்களோ? என்னடா சொன்ன? பாம்பு, பாம்பு. ஐயோ, எங்க எங்கங்க பாம்பு? எங்கங்க பாம்பு எங்க போச்சு? எங்கங்க பாம்பு? எங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, இடுப்பு சுத்தி இருக்கு பாம்பு. நல்லா பாரு. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. முடியலன்னு சொன்னா எப்படி? என்னங்க? ஐயோ ஐயோ ஐயோ. இதோ இப்பதான் பார்த்தேன். அப்ப அது எங்க தான் போச்சு? நான் என்ன மடியிலேயே ஒளிச்சு வச்சிருக்கேன். பயமா இருக்கு. நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கட்டில் அடியில இருந்தா நல்லா இருக்கும். ஐயோ அம்மா, பாம்பு. ஐயோ, பாம்பு இல்ல, சௌரி முடிங்க. அப்ப பாம்பு எங்க? பாம்பை ஒளிச்சு வச்சிருக்கியா? எடு, எங்க வச்சிருக்கேன்னு பாக்கலாம். ஒருவேளை பாம்பு கதவை தட்டுதோ? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லடி. ஓ, இவ்வளா? நம்ம கத்துறத பார்த்தா வேற ஏதோ தப்பா நினைச்சிருப்பா போல இருக்கு. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லு. மரம் மாதிரி நிக்கிறா பாரு. என்னடி சினிங்கிட்டு நிக்கிற? போடி உள்ள.
ஏய் அவ ஒன்றும் தப்பா நினைச்சிருக்க மாட்டா. உங்களுக்கு இப்ப என்னங்க பிரச்சனை? அது நான் ஒரு கனவு கண்ட மாதிரி இருந்தது. ஆமா, கனவு. பாம்பு கனவுன்னு படுத்து தொலைங்க. நிம்மதியா தூங்க விடுறீங்களா? என்னோட தூக்கம் போயிடுச்சு. பாம்பு வந்தாலும் வரும். துரியோதனா, துரியோதனா, துரியோதனும் கொப்பந்தான். புடா லூசு துரியோதனா. அவளை இரு உன்னை வெளியே வந்து. ஏய்! துரியோதனா. உங்க ஒப்பம் தாண்டி துரியோதன. ஆமாப்பா, உன்னோட அப்பனே தான். என்ன துரியோதனா, உனக்கு அதுல ஏதாவது சந்தேகம் ஐயோ இருக்கா? அப்பா, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? ஏன்னா அந்த பழைய காலத்து துரியோதன பேரை வச்செல்லாம் கூப்பிடாதீங்க, அசிங்கமா இருக்கு. கவர்மெண்ட்ஸோட ரெக்கார்ட் படி 8 மாசம் 9 நாள் ஆகுது என் பேரு அப்புராஜ்னு மாத்தி. ஓஹோ, பிறந்ததுல இருந்து உனக்கு நான் துரியோதனன் தான்டா பேர் வச்சிருக்கேன். அப்படியே என் மடியில கிரீடத்தை தூக்கி வச்சிருக்கலாம்ல, எல்லாத்துக்கும் கரெக்டா இருந்திருக்குமே. நீ கிரீடம் வச்சாலும் வைக்கலைன்னாலும் நீ என் பையன் துரியோதனன் தான். நான் உன்னை அப்படித்தான் அந்த கூப்பிடுவேன். பேரை கேட்டா என் காதுல ரத்தம் வருது. ஓஹோ, அப்படியா? ஆ, துரியோதனா துரியோதன அப்பாவோட அப்பனோட உங்களோட பையன் தான். சொல்லுங்க. இதுக்கு மேல இங்க நின்னா என்ன அறியாம கொலை கூட பண்ணிடுவேன். இந்த வயசுல ஜெயிலுக்கு போய் என்ன பண்ண போறேன்? முல்லைப்பூ இது எங்க இருந்து வந்தது? ஏதாவது மோகினி வந்து போட்டிருக்குமோ? ஆமா, ஆ? இங்க 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 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகினி இப்படி கிராஸ் பண்ணும்போது கூந்தல்ல இருந்து கீழே விழுந்துருச்சு. எடுத்து மோந்து பாருங்க, நல்ல வாசனையா இருக்கும். என்ன ஒரு நறுமணம்! காமத்துக்குன்னே இருக்கிற மலர். இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. எங்க பார்த்தேன்? அதே வாசனை, அதே கலர். இந்த காமத்துக்கான மலர் எங்கிருந்து வந்தது? இங்கிருந்து வந்திருக்கு. என்னங்க நீங்க? ஐயோ, நல்லா கேளுங்க. அசையாம இரு. யாராவது இந்த பார்த்தா தப்பா பக்கம். நினைக்க போறாங்க. சும்மா இருங்க. இந்த வயசுல என்ன ராமர் காரியம் குரல் பண்ணிட்டு மாதிரி இருக்கீங்க? இருக்கே. இவ்வளவு வயசாகியும் வெக்கமா இல்லையா அந்த ஆளுக்கு? இதை கேட்க எனக்கு தான் ஏன் வெக்கமா இருக்கு. ஒரு மாதிரி இருக்கு. கிச்சு கிச்சு மூட்டாத. வாய் உடம்பெல்லாம் சும்மா இருங்க. கூசுது. உன்னை பார்த்தா கொஞ்சம் மெதுவா மெதுவா. அட கடவுளே, இது அந்த காமதேவனோட வேலையை தான். போதும் போதும் போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பாம்பா இங்க எங்க வந்துச்சு? ஐயோ பாம்பாண்டி, சீக்கிரம் வெளியே யாரையாவது ஆளை கூப்பிட்டு அடிக்க சொல்லுங்களேன். அப்படியே நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது இருக்கட்டும் வாத்தியாரே, நீங்க எதுக்கு பாத்ரூம்குள்ள வந்தீங்க? வேணும்னு வரலைங்க, தெரியாம வந்துட்டேன். தெரியாம வந்தீங்களா? எதுக்கு ஒளிஞ்சிருந்து பாத்தீங்க? சரோஜினி, நான் ஒளிஞ்சிருந்து பாக்குறதா? ராமு, நீங்களே சொல்லுங்க, இவ்வளவு கேவலமான வேலையை நான் செய்வேனா? இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. யோ, இதுக்கு ஒரே மருந்து தான் இருக்கு, கல்யாணம். என்னோட தேவைக்கு சாகும்போது நான் அவளுக்கு கொடுத்த வாக்கு, இந்த ஜென்மத்துல நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது. இப்படி ஒளிஞ்சு பாக்குறதுக்கு பதிலா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்கலாம் நீங்க. சரோஜினி, பள்ளிக்கூடத்துல நான் ஒரு பெரிய வாத்தியாருமா, அதனால மரியாதை கொடுத்து பேசு. நான் இந்த முல்லைப்பூ இந்த வாசனை. வயசுல வாத்தியாருக்கு எதுக்காக முல்லைப்பூ எல்லாம்? வாத்தியாரே, புதுசா டீச்சரை யாரையா பார்த்து 2வது வாழ்க்கைக்கு அடி போடுறீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு என் பையனோட பெட்ல கொஞ்சம் அப்படியே பூ விழுந்திருந்தது. பூ தான் விழுந்திருந்தது. அப்படி கட்டில்ல விழுந்திருந்த அந்த பூவை பின்தொடர்ந்து வந்தப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. என்ன சத்தியம்? அந்த பூ எங்க இருந்து வந்ததுன்னா இங்க இருந்து தான் வந்திருக்கு. ஐயோ,
நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் புரியலன்னு மட்டும் எங்களுக்கு சொன்னேன். புரியுதோ புரியாம போகுதோ, நீங்க முதல்ல ஸ்கூலுக்கு போற வழிய பாருங்க. அப்புறம் போற வழியில அந்த சித்த வைத்தியரை போய் பாரு. நீ கொஞ்சம் நீல நிறமா மாறிக்கிட்டு இருக்கிய வாத்தியார். ஏண்டே, அச்சு வாத்தியார் பையனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுடி, கேக்குறல சொல்லு. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இந்த அடி எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? படிக்கிற வயசுல காதல் பண்ணதுக்கு. உனக்கு ஒரு வயசு வரும்போது உனக்கு நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டத்துக்கு நீ காதலி. என்ன அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உனக்கு? இப்ப போய் படி. காதலிக்கிறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? நீங்க இவ்வளவு சொல்லி கேட்டா எனக்கு போதும். என் காதல் நான் நல்லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன். அதெல்லாம் சரிதான். ஆனா இவ்வளவு அவசரப்படக்கூடாது. உனக்கு துரியோதனன் பேர் வச்சிருந்தாலும் நம்மளால ராஜபோகமெல்லாம் கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது. புரியுதா? பாரு அப்பா, இது என் லவ் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால நீ என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நான் ஒரு வாட்டி ஒத்துக்கிறேன். இல்லைன்னா இல்லைனாலும் நான் கேட்பேன். கேட்டுதானா மகனே துரியோதனா, என்னப்பா? எனக்கும் ராமுவுக்கும் இருக்கிற நட்பு உங்க காதல் காரணமா பிரிஞ்சிடக்கூடாது. நான் இந்த சமுதாயத்துல தலை குனிஞ்சு நடந்துடாம நீ பாத்துக்கணும். புரியுதா? சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த குடும்பத்தோட மானம் கெட்டு போற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. நான் சொல்றது புரியுதா? நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க டாடி. தயவு செஞ்சு அந்த பொண்ணை மட்டும் அழ வச்சிடாதரா. ஐயோ இல்லப்பா, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சாம்பார் என்னாச்சுன்னு பாரு. நான் தலைக்கு தண்ணி ஊத்திட்டு வரேன். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது ஊரில் புதிதாக எல்லாம் நீ பண்ண பிரச்சனை தான். சின்ன வயசுல இருந்தே உனக்கு விளையாட்டு. என்ன இருந்தாலும் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் தானே, என்னது? துரியோதனனுக்கும் சகுந்தலாவுக்கு காதல்னு. வாயில துரியோதன இல்ல அப்புராஜ். இங்க பாரு, இந்த காதல்னு சொல்றது பழத்தை மருந்து வச்சு பழுக்க வைக்கிற மாதிரி கிடையாது. அப்புறம் அப்படி பழுக்க வச்சதெல்லாம் இல்ல, அதுவா பழுத்ததுதான். வேணும்னா நீயே பாரு. அவ்வளவு பழுத்த மாதிரி தெரியல, இப்பதான் கொஞ்சம் பழுத்த மாதிரி தெரியுது. துரியோதனா, தேவையில்லாம பேசினேன்னு வையேன். இன்னொரு வாட்டி துரியோதன கூப்பிட்டா கூப்பிட மாட்டேன், இனிமே கூப்பிட மாட்டேன். துரியோதனா துரியோதனா துரியோதனா. கட்டி பூடிடா, கண்ணாள கண்டபடி கட்டி பூடிடா. ரமணியக்கா, 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 முடிஞ்சதா? என்ன முடிஞ்சதுன்ற? கோதுமை அரைக்கிறது முடிஞ்சதான்னு கேட்டேன். அத அரைச்சு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியுமா? காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. அது வந்து அக்கா, நம்ம தலைவரோட ஃப்ரெண்டு கண்ணாயர் அண்ணன் வருவாரா? அவர் வருவாரு போவாரு, அதனால உனக்கு என்ன இப்போ? எனக்கு என்ன வந்துச்சு? கண்ணாயர் அண்ணன் வந்தா என்னன்னு அவருக்கு தான் தெரியும். என்னது? இல்ல சும்மா தான் நான் கேட்டேன். அவர்கிட்ட என்னால கேட்க முடியாதுல்ல. அது எப்படி? அவரை பார்த்தா தான் நான் ஓடிடுவேனே. அவர் ஓடிடுவாரா? அவர் இல்ல, நானு காசு கொடுக்கணும்ல. அவரு ஒன்னு விசாரிச்சுட்டு தான் இருக்காரு. அவருக்கு அறிவே கிடையாதா? எதுக்கு என்ன விசாரிக்கிறாரு? என்கிட்ட காசு இல்லைன்னு அவருக்கு தெரியாதா? நீ அவரு கண்ணுல படுற மாதிரி நடக்காத. அவரு பார்த்தா உன் கைய கால உடைச்சிருவாரு. நீங்க நினைச்சா அதெல்லாம் சரி பண்ணிடலாம். என்னால என்னோட கடனையே தீர்க்க முடியல. அப்போ உங்களுக்கும் கடன் இருக்கு, எனக்கும் கடன் இருக்கு. போடா இங்க. சரி வரேன்க்கா. டே டே டே, காசு கொடுத்துட்டு போடா. காசு கொடுக்கணுமா? கோதுமாவுக்கு இது காசு? நான் சொல்ல வர்றது கோதுமை அரைச்சதுக்கு காசை கொடுத்துட்டு போன்னு. அது வந்து நீ எனக்கு எவ்வளவு தரணும்னு தெரியும்ல. நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் எழுதி வைங்கன்னு. மறந்து போயிட்டீங்க பாத்தீங்களா? எல்லார் கடனையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நான் ஒண்ணு அதெல்லாம் மறக்கல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டீங்க? இங்க பாரு நீலகண்டா, இப்ப அரைச்ச 5 ரூபாயும் சேர்த்து 85 ரூபாய் தர வேண்டியது இருக்கு. அப்ப பழைய 80 ரூபா அப்படியே இருக்கட்டும், நான் 5 ரூபா கொடுத்துறேன். சரி கொடு. இல்ல இப்ப இல்ல, இந்த கோதுமாவை எடுத்து கொண்டு போய் கடையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் கொடுக்குற காசு கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். வரட்டா? இல்ல, அவரு கண்ணுல படாம இருன்னு சொல்றேன். இந்த நேரம் பார்த்து வைத்த கலக்குதே. அதுவும் எந்த லொகேஷன்ல வருது பாரு. கடவுளே, யார் கண்ணிலையும் பற்றக்கூடாது.
நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, மலை பாம்பே. பாம்புன்னு நினச்சிட்டு பயந்துட்டேன். நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேலிருக்கும். இவன் மேல உட்காந்துருக்கான். டேய் நில்லு ஓடாத. ஐயோ டேய் ஓடாத. அண்ணா, சொன்னா கேளு, ஓடாத. அங்க நில்றா. கோதுமை. டேய் நில்றா. அண்ணா, இந்த நேரத்துல என்ன பிடிக்க கூடாது. அண்ணா, அண்ணா. ஐயோ என் நேரம் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு. அண்ணா, அண்ணா இப்ப என்ன பிடிச்சிங்கன்னா நீங்களும் நாரிடுவீங்க, நானும் நாரிடுவேன். நான் நாட்டுடா. நில்றா. அண்ணா நில்றா. திருட்டு பயல. இங்கே இருக்க. இந்தாங்க துண்டு. ஏய் நில்லு. அண்ணா, 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 அண்ணா. காசுடா. என்னோட காசு எடு. காசு வேணுமா? ஐயோ அது அங்க இருந்தே கேட்க வேண்டியதானே. முதல்ல காசை குடுறா. ஒரு சீக்கிரம் எடு. நிமிஷம். காசை இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கேன், யாரும் பார்க்காம இருக்கிறதுக்காக. இதை பிடிங்க. ஏய் ஏய் அந்த மாவை வித்து காசு வாங்கிக்கோங்க. சாவித்ரி, சாவித்ரி கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. அச்சோ வெட்டியில் ஆயிடுச்சான்னு தெரியல. இந்தாங்க தண்ணி. என்ன இது, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க? குடிக்கிறதுக்குள்ள இது. சரி வேணா விட, இதை வச்சு நான் சமாளிச்சு. கோதுமை மாவுங்க. அது கண்ணாயிரம் எடுத்துட்டு வருவாரு. பக்கெட் வாங்க மட்டும் மறந்துடாத. அவன் எங்க? சொல்லு. கேக்குறல அவன் எங்க? அவன் எங்கன்னு கேட்டேன். நான் சொல்றது கேளு. அவன் எங்க? இப்ப யாருன்னு தெரியுதா? இது நம்ம கண்ணாயிரம் தானே. உனக்கு இன்னைக்கு என்னாச்சுடா? தபர் கழுவி என்ன கிண்டல் பண்ற எல்லாம் வச்சுக்காத. எங்க அந்த பிச்சைக்காரன்? பிச்சைக்காரனா? உன்னோட பையனை தான் கேக்குறேன். வாங்கின காசு திருப்பி கேட்டான். அவன் என்ன இப்படி பண்ணிட்டான். கண்ணுல மாவை போட்டுட்டு இப்படி ஓடி வந்துட்டான். நீலகண்டனை பத்தியா பேசுற? இல்ல, அவன் அப்பாவை பத்தி பேசுறேன். இங்க பாரு. ஐயோ கூப்பிடுறியா இல்லையா? ஐல ஐல மீன், ஐல மீன். ஊஹூ ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஐல மீன், ஃப்ரெஷ்ஷா இருக்கிற ஐல மீன், மீன். ஏய் அங்கே நில்டா. ஏய் ஓடாதடா, நில்றா. இப்ப அவன் வெளியே வரல, நான் யாருன்னு காட்டுவேன். வெளியே அனுப்புறதுக்கு அவன் முதல்ல இங்க இருக்கணும் இல்ல. அவன் பின் பக்கமா ஓடி போயிட்டான். நீ அவன் பின்னாடி ஓட வேண்டியதானே. அது எப்படி நான் மீனை வித்துக்கிட்டு? உனக்கு கூட அவன் காசு கொடுக்கணும்ல. அந்த கடங்கார பையன் எங்க போய் ஒளிஞ்சாலும் நான் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிருவேன். இப்படிப்பட்ட கடங்காரன் கூட நீ எப்படிதான் வாழுற? இங்க பாரு, வந்தா சொல்லிடு. அவனை வந்து நான் பாத்துக்கிறேன். நீ அவனை பார்த்த என்கிட்ட சொல்லு. நான் சொல்றேன், கவலைப்படாத. அங்கே நில்லு. நில்லுங்கடா. என்னாச்சு? நீ முதல்ல அந்த மீனை போடு. வேற என்ன மீன் இருக்கே? அயில மீன், சால மீன், வஞ்சர மீன், சங்கரா மீன். ஆனா உனக்கு கொடுக்க மாட்டேனே. ஏன் அப்படி சொல்ற? முதல்ல நீ காசை கொடு, அதுக்கப்புறம் என்கிட்ட மீனை வாங்கி சாப்பிடு. கையில காசு இல்லைனாலும் வயசான காலத்துல கோபத்துக்கு ஒரு குறையும் இல்லை. அயில மீனே. 2 3 4 5. முதலாளி, முதலாளி, முதலாளி. என்னடா விஷயம்? இப்பதான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஓஹோ, அப்ப நீ சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லதான் வந்தியா? காப்பாத்துங்க முதலாளி, என்னோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. அது நீ பிறந்த அன்னையில இருந்தே அப்படிதானே இருக்க. வேலை விஷயத்தை பத்தி பேசணும்னா இங்க நிக்காத, உடனே போயிடு. அது இல்ல முதலாளி, எனக்கு ஒரு 100 ரூபா வேணும். 100 ரூபா கிடைச்சா உன் வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவியா? முழுசா முடியாது, ஆனா கொஞ்சமா முடிஞ்சிருமே. சுமித்ரா, ஒரு 100 ரூபா எடுத்துட்டு வந்து கொடு. அம்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா சேர்த்து எடுத்துட்டு வந்து கொடுங்க, இல்லடா பிரச்சனை ஆயிடும். அப்போ 100 ரூபா மொத்தமா கொடுத்தா வேண்டாமா? ஐயோ இல்ல முதலாளி, 5 10 சில்லற எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும். ஊருக்காரங்களுக்குலாம் பிரிச்சு கொடுக்கணும்ல. 1 2 3. அதை இங்க முதல்ல கொடு. இதை நான் மறக்கவே மாட்டேன் முதலாளி. நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்டா. இந்த 100 ரூபாயை சேர்த்து மொத்தம் இது வரைக்கும் 5750 ரூபா வாங்கியிருக்கேன் என்கிட்ட இருந்து. அப்ப 10,000 ரூபா வரணும்னா நான் இன்னும் உங்ககிட்ட எவ்வளவு கடன் வாங்கணும்? 4250 ரூபா கொடுத்தா மொத்தம் 10,000 ரூபா ஆயிடும்.
அப்ப 4250 ரூபாய் எப்ப கொடுப்பீங்க? உனக்கு எப்ப வேணும் எப்ப வேணுங்கிறது நீயே யோசிச்சு சொல்லு. வேண்டாம், நீங்களே யோசிச்சு கொடுங்க முதலாளி. நீயே யோசிச்சு சொல்லுடா. நீங்களே யோசிச்சு கொடுத்தாதான் நான் வாங்குவேன். யோசிச்சு சொல்லுடா. அப்ப நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துட்டுமா? எதுக்கு? பாக்கி 4250 ஒரு அடி போட்டேன்னு வை. என்ன நான் ஓடிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் ஓடலமா, துரத்திட்டு வராங்க. நீ என்ன இந்த பக்கம்? நான் மளிகை சாமான் வாங்க வந்தேன். சில்லறையா ஒரு 15 ரூபா இருக்குமா? என்கிட்ட இல்ல. 15 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 14 ரூபா இருக்குமா? இதெல்லாம் தேராத கேஸ். மீனா உன்னை கூப்பிடுறாங்கம்மா. டேய் என்ன துரத்திட்டு வராதடா. டேய் என்னால முடியலடா. ஒண்ணுட்டு வேண்டாம் நானு. எதுக்குடா? என் காசை கொடுறேன். காசா? எதுக்கு? எதுக்கு காசை கொடுக்கணும்னே தெரியல. மீனை வாங்கினி அதுக்கு காசு கொடுறேன். மீனு காசுல மீனா கிட்ட கேளுடா. ஒண்ணு முட்டைன்னு வையே. ஏய் வாங்கி சாப்பிட்ட காசை கொடுறேன். அப்படி மெதுவா கேளுங்க, நான் என்ன தர மாட்டேனா என்ன? ஏய் போடாத நில்றா. வேட்டி வேட்டி குடுறா காசை. டேய் வேட்டி காசை விடுறா. குடுறா. டேய் வேட்டி விடுறா. சொன்னா கேளுடா. காசை குடுறா. டேய் அது இல்லடா, வேட்டி டேய், விடுறா. குடுறா. ஒண்ணும் இல்லடா. ஏய் இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. உன்னை இன்னைக்கு விட மாட்டேன்டா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல உள்ள ஒண்ணும் போடலன்னு. அப்படியாடா? அப்ப எல்லாரும் இத பாக்கட்டும். ஏய் டேய், முதல்ல டேய், காசு நான் கொடுறா. அப்பதான் சொல்றதை உளுங்கி கேளுடா. கொடுப்பேன். டேய் டேய் டேய். கொடுத்துடுறா. என்னால ஊரு பக்கம் அடிச்சேன்னா போக அவ்வளவுதான். முடியாது. காசை கொடுத்து இதை வாங்கிக்கடா. ஏய் ஏய் என்னோட காசை முதலாளி கொடுறா. பொண்ணு வைக்கிற வேட்டியை கொடுத்துறா. ஐயோ சீக்கிரம் கொடுறா. அடக்கடவுளே, அதுக்குள்ள என் மீனை திருடிட்டியாடா? மீனா இந்த மீனை எடுத்துக்கிட்டு என் வேஷ்டியை திருப்பி கொடு. மானம் இல்லாத உனக்கு எதுக்குடா நான் இதெல்லாம் தரணும்? போடா. என்னைக்காவது ஒரு நாள் உன் அன்றாயிர உருவுல காக்கா. என்னதே? காக்கா அந்த பையன் இருக்கட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குளிக்கிற. சட்டைய போட்டுக்கிட்டா? சட்டையும் குளிக்க வைக்கலான்னு பார்த்தேன். காலையில விபூதி எல்லாம் பூசிட்டு வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா, எனக்கு கொஞ்ச நாளா யமகண்ட தோஷம் இருக்குது. அப்படியா? அதனால காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடியே விபூதியை பூசிக்கணும். இந்த தோஷம் இருக்கிறவங்களுக்கு வாரத்துல 4 நாள் நல்ல நாள் கிடையாது. மிச்சம் 3 நாள் கஷ்டம் மட்டும்தான். ஓ அப்போ சனி ஞாயிறு அன்னைக்கு ஹாலிடே. அன்னைக்கு நம்ம பொட்டு வைக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படின்னா சீக்கிரமா குளிச்சுட்டு மேல வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி எல்லாம் இறங்கிடும். அப்படியா? புரிஞ்சுதா? நல்ல வேலை சொன்ன. என்னாச்சு? கொஞ்சம் நீந்திட்டு வரட்டுமா? ஆஹா. அப்புறம் நீலகண்டன் அண்ணா? அப்புறம் கேப்பறலாம், அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல கிளம்பி இங்க இருந்து. முதலாளி என்னடா நீ இன்னும் போகலையா? நான் போயிட்டு திரும்ப வந்துட்டேன். என்னோட மானத்தை காப்பாத்துங்க முதலாளி. கொஞ்சம் முன்னாடி தானே நான் உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தினேன். இன்னும் மானத்தையும் காப்பாத்தணுமா? எனக்கு ஒரு வேட்டி இருந்தா கொடுங்க போதும். சரோஜினி, நீலகண்டனுக்கு ஒரு வேஷ்டி எடுத்து கொடு. தேவையில்லாம எதுக்கு அக்காவை கஷ்டப்படுத்துறீங்க? நீங்க கட்டியிருக்க வேட்டியை கொடுக்கலாம்ல. இந்த வேட்டியை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் அப்படியே அம்மனை கட்டி நிக்கவா? முதலாளி வீட்டுல தானே இருக்கீங்க. யாருக்கு வேட்டியை கொடுக்க சொன்னீங்க? அப்ப அவன் ஒண்ணுமில்லாம தான் வந்து நிக்கிறானா? சரோஜனா நீ அங்க போக வேண்டாம், நான் கொண்டு போய் கொடுத்து தொலைக்கிறேன். நீ எங்க வர? நீ வந்து அந்த காட்சியை பார்க்க போற. உள்ள போய் வேலையை பாரு. இந்தாட வேஷ்டி, தலையெழுத்து. பயப்படாதீங்க முதலாளி, நான் அந்த மாதிரி எல்லாம் வரல. ஐயே, இதாண்டா உனக்கு சரியான வேஷம். அப்புறம் எதுக்குடா வேஷ்டி உனக்கு? என்னோட மானத்தை கொஞ்சம் காப்பாத்துங்க முதலாளி. இப்ப மடைய திறந்திருப்பாங்களா? மடையை திறக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல, அங்க தண்ணி எல்லாம் வத்தி போயிருக்கு. தண்ணி வத்தி போனா உனக்கு என்ன வந்தது? அந்த பொண்ணு பாவாங்க எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்காளே. ஐயோ, இந்த அப்படி தரித்திரம் பிடிச்சவன். அப்படி போய் மாத்துறா போட. யானை குட்டி முன்னாடி போய் மாத்தி அதை பயமுறுத்தாத. இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலத்துல இருந்து நீங்க ஓடுறத மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க கூட சேர்ந்து நானும் ஓடிட்டு இருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு காலத்துல முடிஞ்சிடும் நான் நினைச்சேன். சாவித்ரி, நீ கூட என்ன குத்தி காட்டுறல்ல. இந்த மாதிரி ஓடுறதெல்லாம் நிறுத்தணும்னு எனக்கும் ஆசை இருக்குதான். ஆனா அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. அது யாரால நடக்கலங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எல்லாம் என் தலையெழுத்து. நான் வேற என்ன சொல்றது? ஓ, இப்ப தலையெழுத்து மேல பழி போடுறீங்களா? நான் எது மேலேயும் பழியெல்லாம் போடல. சரிதான்.
எல்லா தப்பும் என்னோட தான். நீங்க எது செஞ்சாலும் நான் இது வரைக்கும் உங்களை எதுவுமே கேட்டதில்லை, பேசினதும் இல்லை. ஆனா இப்போ நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். மன நிம்மதியோட என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளால வாழ முடியுமா? சாவித்ரி, சந்தோஷம் தானே? இந்த ஊர் முழுக்க ஓடி இருக்கேன். இந்த ஊருக்காரங்க எல்லாருமே என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? இப்போ கடைசியா உன்னை ஒரு தடவை பார்க்க வந்திருக்கேன். போறேன். இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேன். போதும். எதுக்காக இந்த ஊர்ல நான் மரியாதை இல்லாம வாழணும்? ஒருவேளை நீ நினைக்கலாம் நான் போறதை பத்தி பேச வந்திருக்கேன்னு. அதெல்லாம் இல்ல. போறதுக்கு உன்கிட்ட காசு கேட்கலான்னு வந்திருக்கேன். சும்மாலாம் ஒண்ணு வேணாம், கடனா கொடுங்க போதும். இனி இந்த ஊர்ல கடன் கேட்க உங்களை தவிர வேற யாரும் இல்லை எனக்கு. உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதிச்சிருப்பாங்க. இந்த தப்பை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, கடன் தான் கொடுத்துருவேன், என்ன தப்பா நினைக்காதீங்க. கடவுளே, நான் திருட இல்ல, நீலகண்டன். நீ நீலகண்டன் இல்ல, நீ திருட்டு பையன். வாடாங்க. சாமி உண்டியலே திருடுறியா? திருடல, நான் கடன் தான் வாங்க வந்தேன். நான் கேட்டேன், எடுத்துக்க சொல்லிட்டாரு. கடன் வாங்க சாமி என்ன ஃபைனான்ஸ் கம்பெனியை வச்சிருக்கு, திருட்டு பயல. டேய், இது கோயில்ரா. தேவையில்லாத வார்த்தையில இங்க பேசாத, புரிஞ்சதா? பாருங்கண்ணா, இது அப்படியே சும்மா விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். இவ்வளவு நாளா இந்த மாதிரி நடந்ததுக்கு நாம தேவையில்லாம இவரெல்லாம் சந்தேகப்பட்டோம். இப்பதானே அது யாருன்னு தெரிஞ்சது. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல. நான் ஊரை விட்டு போறதுக்காக காசு கேட்டு. அப்ப நீ ஊரை விட்டு போலான்னு முடிவு எடுத்துட்டியா? அப்புறம் நீ போயிட்டா எங்க கடத்தை யார் கட்டது? அது நான் ஊரை விட்டு போய் காசு சம்பாரிச்சு போடா இங்க இருந்து. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போலீஸ் பாத்துக்கும். இங்க பாரு, நீ இந்த ஊர்ல இருக்கிறவங்க காசு தரணும் தானே? அப்படிதானே? அதை நீ கொடுத்து முடிக்கிற வரைக்கும் நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. சரிதானே? பொது சொத்து. அதனால நீ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. சரி, நான் போகல, விடுங்க. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க. கண்ணாயிரம், சீக்கிரமா ஒரு நல்ல முடிவை எடுடா. நீ வாங்கின இந்த கடன் இந்த ஊரோட பிரச்சனை இல்ல. இத ஊருக்காரங்க சேர்ந்து தான் முடிவு எடுக்க முடியும். இந்த ஊர்ல பாதிக்கப்பட்டவங்க உன்னால எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன சொல்றது? சொன்னேன். நீலகண்டன் காசு கொடுக்க வேண்டிய எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட வேண்டியதுதான். முதல்ல இறை வணக்கம். நம்மளோட நீலகண்டன் எங்க? அவன் ஆளை காணோம். இதோ பின்னாடி வரான் பாருங்க. டே, ஒரு நல்ல விஷயத்துக்கு வரும்போது லுங்கி கட்டிட்டு வருவ, வேஷ்டி கட்டிட்டு வர வேண்டியதானே? அப்போ உங்க வேஷ்டி. போ பாடு. நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொலுகும் தீராறும் போதும் போதும், பாடுன வரைக்கும் போதும். நீ போய் அங்க நில்லு போ. உனக்கு என்ன வேணும்? மைக்க செட் பண்ண. அன்பானவர்களே, இந்த உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக இப்படி ஒரு மீட்டிங்கை நடத்துறதுக்கு நம்ம ஊர் பஞ்சாயத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மதிப்புக்குரிய நீலகண்டனுக்கு நம்ம எல்லாரும் நன்றியை சொல்லுவோம். ஓகே தானே? நீலகண்டனை யாருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு தேவையில்லைல்ல. அவன் ரொம்ப நல்ல பையன் தாங்க, பணத்தை கொடுத்தோம். அவங்கிட்டயும் வாங்கியிருக்கல நீ. அப்படி குறுக்க பேசாதீங்க, இது ஒரு மீட்டிங்கு. என்னங்க மீட்டிங்? நீலகண்டனுக்காக மீட்டிங், வேற யாருக்காக வைக்க போறாங்க? அப்படின்னா நம்ம என்ன பேசணுமோ அது நேரடியா வருவோம். இல்ல, அது முடியாது. இந்த மீட்டிங் எதுக்குன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் நேரடியாக விஷயத்துக்கு வரலாம். என்ன, சரிதானே? யோ, உன் வெட்டி பச்சை கேட்க ஒண்ணு நாங்க இங்க வரல. எங்க காசை வாங்க தான் வந்திருக்கோம். அதை சொல்றதுக்கு நீ வேண்டாம், கொஞ்சம் உட்காருங்க. நீங்க பிரச்சனை வேண்டாம். இந்த மீட்டிங்ல பிரசங்கமும் இல்ல, நேரடியா பேச வேண்டியதை பேசிடலாம். கடன் வாங்கின நீலகண்டனுக்கு கணக்கு தெரியல, ஆனா கொடுத்த எனக்கும் உங்களுக்கும் கணக்கு சரியா தெரியும். இவன் எவ்வளவு கடன் தரணுமோ அந்த கணக்கை நீங்க சரியா எங்களுக்கு கொடுங்க. பீதாம்பரம், எல்லாரும் போய் கணக்கை கரெக்டா எழுதி வாங்கிட்டு வா. ராமு முதலாளி சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல? எல்லாரும் கரெக்டா தெளிவா நீலகண்டன் கிட்ட வாங்கின காசை சொல்லுங்க.
நீங்க என்ன வாங்குனீங்க? எனக்கு எவ்வளவு தரணும்னு சொல்றேன். அப்புறம் சொல்லுங்க. நான் சொல்றது 1500 ரூபாய் எழுதியாச்சு. அப்புறம் இன்னொன்னு சரியா எழுதுங்க. அது எழுதியாச்சு. இல்லைன்னா அப்புறம் ஒரு சொல்லுங்க. 1000 எழுதிக்கோங்க. எழுதுங்க பால் காசா? நீங்க நான் சொல்றேன் எழுதுங்க. கில்லாடி அவன். இவ்வளவு கடனை எழுதுறீங்களா இல்லையா? வாங்குனா என்கிட்ட நிறைய மீன் வாங்கியிருக்கேன். உனக்கு எவ்வளவு தரணும்? 678 ரூபாய் இருக்கும் நினைக்கிறேன். 678 எழுதியாச்சு. நீங்க நல்லா அடுத்து கேட்டுக்கங்க. சொல்லுங்க. மறந்துடாதீங்க. என் காசு எனக்கு கரெக்டா உனக்கு தர வந்துடணும். வேண்டியது 69 ரூபாய் 70 பைசா. பீதாம்பரம் மொத்த கணக்கு எழுதி எல்லாம் ரெடியா இருக்கு முடிச்சிட்டல்ல? முதலாளி. யாருக்கும் பாக்கி இல்ல. அப்ப இங்க வா. இந்தாங்க முதலாளி, கொஞ்சம் கையை கொடுங்க. ஊர் பொதுமக்களே, நீங்கள் இதுவரை காத்து கொண்டிருந்த நீலகண்டனோட மொத்த கடன் கணக்கு இப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப நான் இதை படிக்க போறேன். நீங்க எல்லாரும் கரகோஷத்தை எழுப்பி இதை பாராட்டுங்க. மளிகை கடை சத்யவான் 3000 ரூபா, பட்டாசு கடைக்காரன் 46 ரூபா, ரேஷன் கடை குமார் 110 ரூபாய் 75 பைசா, தோட்டம் வச்சிருக்கிற கனகராஜ் 4250 ரூபா, மொய்து மீன் 68 ரூபா. மொய்து மீன் இல்ல, மொய்து மீன். மொய்து மீன் நடுவுல கேப் விட மாட்டியா? மொய்து மீன் 680 ரூபா, வாசு கல்லு 175 ரூபா, பத்மாவதி பாலு அது வந்து பத்மாவதி பால் இல்ல, பத்மாவதி பால். அது பாக்கு நடுவுல கேப் விட மாட்டியா? பத்மாவதி பால் 86 ரூபா, பார்பர் நாகு 1750. இது ரொம்ப முக்கியம் இல்ல? அந்த வகையில நம்ம எல்லாருக்கும் நீலகண்டன் தர வேண்டிய மொத்த தொகை என்னன்னா 1,37,433 ரூபா 50 பைசா. இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஆமா, இதை யாரு கொடுக்குறது? நீதான் கொடுக்கணும், வேற யார் கொடுப்பாங்க? என்னாச்சு? எல்லாரும் இப்படி கூட்டமா நின்னீங்கன்னா அவன் செத்து போயிட போறான். தம்பி கேசவா, நான் உங்ககிட்ட ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். இது நாள் வரைக்கும் எனக்கு கடன் கொடுத்தவங்க முன்னாடி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடிக்க போறேன். நீ என் கூடவே நில்லு. இதுல நான் ஜெயிச்சிட்டா உன் வயிறு நிறையற மாதிரி பழமும் சோறும் போடுறேன். நான் சொல்ற மாதிரி கேட்கணும். நீ என்ன வேலைடா செஞ்சுக்கிட்டு இருக்க? அது என்னோட முட்டாள்தனத்தினால தானே நான் உங்ககிட்ட கடன்காரனா நிக்கிறேன். கடன் காசை விட்டுட்டு தேவையில்லாம பேசாதடா. நான் திருப்பி கொடுக்கறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அந்த கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? நான் இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு ஊஞ்சல் ஆட போறேன். கயிறை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? தூக்கு மாட்டிட்டு சாவதான் போவாங்க. டேய், போலீஸ்க்கும் ஃபயர் சர்வீஸ்க்கும் ஆள் போயிருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஜெயிலுக்கு போறது நான் இல்ல, நீங்க தான். இத பாத்தீங்களா? தற்கொலை லெட்டர். என்னோட சாவுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தாங்கிற லெட்டர். டேய், வேற வழி பாத்துக்கலாம், இறங்குடா. வேற எந்த வழியும் வேண்டாம். மீட்டிங் வச்சப்ப நான் என்ன நினைச்சேன்னா என்னோட கடன் எல்லாம் அப்படியே விட்டுருவீங்கன்னு. திருப்பி கேட்பீங்கன்னு எனக்கு இப்பதானே தெரியும். டேய், நீ முதல்ல கீழே இறங்கி வாடா. இல்ல, நான் சாகுறதுன்னு முடிவு எடுத்துட்டேன். இந்தடா செல்லம், சாப்பிடுறா, நல்லா சாப்பிடுறா. இந்த ஆரஞ்சு சொலை சாப்பிடு. உங்க எல்லாருக்கும் என் மேல இவ்ளோ பாசம் இருக்குன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை அந்த கலை கரெக்டான நேரத்துல உடைஞ்சு விழுந்தது. அது நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? இவங்க வீட்டுல இவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லணும்ல. வீட்டுல எல்லாம் சொல்ல வேண்டாயா? அது எப்படி? அப்புறம் அந்த பொண்ணு அழும், அப்புறம் அவங்க அம்மா நம்மள திட்டுவாங்க. ஓ, தம்பி நீலகண்டா, ஆப்பிள் சாப்பிடு கண்ணா, உடம்பு ஸ்ட்ரென்த் ஆகும். சாப்பிடு. நீலகண்டா, வேணா விடு. பாட்டில் எடுத்து வந்திருக்கேன், ஒரு டம்ளர் குடிக்க. ஊத்துறது கொடுக்கறதெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. அப்புறம் உபதேசம் முடிஞ்சு போச்சுன்னா நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புனீங்கன்னா புண்ணியமா போகும். நம்ம எல்லாருக்காக தானே இவனை காப்பாத்திருக்கோம். ஓ, நாங்க தாண்டா அழுகணும், நீ எதுக்குடா அழுதுகிட்டு இருக்க? இவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால ஏத்துக்க முடியல முதலாளி. நீ ஆரோக்கியமா வெளியே வர வேண்டியது இந்த ஊர்க்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம், தெரியும்ல? என்ன சொல்றீங்க நீங்க? மரத்துல இருந்து விழுந்த உடனே கடன் வாங்கின எல்லாத்தையும் மறந்துட்டியா? ஐயோ, இவன் மறந்தாலும் நம்மளால மறக்க முடியுமா? ஆமால. அப்ப நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நீலகண்டன் தர வேண்டிய காசை நம்ம எல்லாரும் விட்டுருவோம். என்னது விடணுமா?
நீங்க வேணா எழுதி கொடுத்துட்டு போங்க. எனக்கு என் பணம் வேணும். யாருக்கு கொடுக்கறானோ இல்லையோ எனக்கு கண்டிப்பா என் மீன் காசு வேணும். எனக்கு கள்ளு குடிச்ச காசு வேணும். அப்ப என் பால் காசு? நீயே கேட்டு. என்ன இது சோதனை எனக்கு? திடீர்னு இவங்க எல்லாருக்கும் பாசம் இல்லாம போச்சு. டேய் கண்ணா இதாண்டா வாழ்க்கை. எனக்கு வாழ்க்கையே வேணாம் முதலாளி. கொஞ்சம் விஷம் வாங்கி தரீங்க. விஷமா? டேய் கணரா அவன் சொன்னதை கேட்ட. நீ செத்துட்டா அந்த காசை யார் கொடுக்கறது? இந்த ஜென்மத்துல என்னால அதை கொடுக்க முடியும்னு தோணல. ஐயோ, இந்த கடன் பிரச்சனைக்கு நம்ம எப்படியாவது சீக்கிரம் ஒரு வழி கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவனோட கடனை முடிக்க நான் யோசிச்சு பார்த்தா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி அது? குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம கோயில்ல குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம கோயில்ல ஆண்களுக்கு குஸ்தி போட்டி நடக்க போகுது. நம்ம ஊர் மக்களே, நீலகண்டனோட கடனை அடைக்கிறதுக்காக குஸ்தி போட்டி நடக்க போகுது. கடன் புடியில இருந்து அவரை காப்பாத்த இந்த போட்டியை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எல்லாரும் கலந்துக்கங்க. கொஞ்சி பேசிட வேணா, உன் கண்ணே பேசுதடா. கொஞ்சமாக பார்த்தா மனம் சாரல் வீசுதடா. நீ நின்ன நடந்தா கண்ணு உன் முகமே கேக்குதடா. அடுத்தொலை விலை இருந்தா நீங்களா? என்ன இந்த ராத்திரியில? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. என்ன? இல்ல உன் கூட. போடா வெளியில. சத்தம் போட்டு ஊர்க்காரங்களை கூட்டி என் மானத்தை வாங்கிடாதடி. மானம் போக கூடாதுன்னா இங்க இருந்து வெளியில போடா. போடா. நீ என்னங்க பண்ற? இல்ல இல்ல, அதுக்கு என்ன, நான் மீனோட காசை வாங்க வந்தேன். மீனோட காசா? இந்த நேரத்துல மீன் விக்கிறேன். என்ன விட்டுரு. நீ சொல்ற காமெடி நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை இங்க பார்த்தனா உன் கையை கால உடைச்சு போட்டுருவேன். போடா போய்ங்க. ஐயோ, அவனை இன்னும் 2 அடி அடிக்க வேண்டியதானே? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தால தானே அந்த மீன்காரன் உன்னை சுத்தி சுத்தி வரான். இங்க பாருங்க, என் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சா? அப்படிலாம் நான் உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. அதனாலதான் நம்பிக்கையா உன்னை பார்க்க வந்தேன். நீங்க இன்னைக்கு போக வேண்டாம். இங்கிருந்து போறதுக்காக நான் வந்தேன். வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம் நம்ம ஊருக்கு வந்த பயில்வான வரவேற்கிறேன். ஏய் மாலை போடு. வந்துட்டேன். இந்தாங்க. ஐயோ, என்னாச்சு? ஓடுறா வெளியே. யார் அவன் மனுஷனை நிம்மதியா தூங்க விடாம வெடிய போட்டது? நீங்க? நான் தான் பயில்வானு. அப்பாமா? அவன் என் அசிஸ்டன்ட். அந்த மாலை எடுத்து இங்க போடுறா. ஒரு நிமிஷம் தலைய குடிங்க. இதுக்கு அடிக்கிறான். யாருங்க இவரு? போட்டோல அடிக்கிறாரு, எடுத்தால அடிக்கிறாரு. பயில்வான்களுக்கு வழக்கம். நீ அந்த பூவை போடு. அடிக்க மாட்டல. போடுற விட்டு. உங்க பேர் என்ன? என் பேரு தமயந்தி. பயில்வான், உங்களோட பேர் என்ன? ஒலிம்பியன் போத நல்பச்சன். ஒலிம்பியன் போது அல்பமா இருக்கா? வாய மூடிட்டு இருக்கா கம்னட்டி. அவர் பேரை கேட்ட தெரியாதா? அவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒலிம்பிக்ல விளையாடி இருக்கீங்களா? நீ யாரா? என் பேர் கண்ணாயிரம். பேங்க் செக்ரட்டரியா இருக்கேன். அப்ப யாரியா? கரெக்டா சொல்லணும்னா ஏமாத்துறவங்க. அதுதான் அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு. இங்கிலீஷ்ல சொன்னா எனக்கு புரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியாடா? ஐயோ பயில்வானே, மரணத்தோட எல்லைக்கு போயிட்டு திரும்பி வந்தவன் இவன். அப்படின்னா போடா அந்த பக்கம். அவன் திரும்பி வந்த கதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்ப பசிக்குது. ஒண்ணு பண்ணலாம், நீ இவரை உன் வீட்டுக்கு கூட்டு போ. ஐயோ, என் வீட்டுக்கு? அது கரெக்ட். ஐயோ, ஆஹா, இவர் தான் உன்னோட கடன் அடைக்க வந்து சண்டை போடுறவரா? இங்க பாருங்கம்மா, சண்டை போடுறவல்ல, பயில்வான் பயில்வான். ஆமா, இந்த பயில்மேன்னா குஸ்தி போடுறவங்க. அப்படியா? சரி வந்து உட்காரு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபுட்டை கொடுங்க. ஆமா, ஃபுட்னா சோறு சாப்பாடு. என்ன காசு எதுனா வேணுமா? காசெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்களுக்காக வந்து குஸ்தி போடுறவர்கிட்ட கஞ்சிக்கு காசு வாங்கலாமா? இது பழைய கஞ்சியா? அத நாயே சாப்பிடாது. எடுத்துட்டு வரட்டா அசிஸ்டன்ட்? ஏய், நான் இங்க இருந்து போறேன்டா. நில்லுங்க. பழைய கஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க குடிக்கிறேன்.
வேண்டாம், நம்ம ஹோட்டல்ல போய் நல்ல ஃபுட் இல்ல எனக்கு சாப்பிடலாம். வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். வேணாம் பைல்மேன், நான் உங்களுக்கு ஹோட்டல்ல நல்ல ஃபுட் வாங்கி எனக்கு தரேன். பழைய கஞ்சியே போதும். இது பழைய பழைய கஞ்சி. கஞ்சில பூசு வேற இருக்குதா? பழைய கஞ்சி குஸ்திக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்ல வயித்துக்கும் நல்லது. குஸ்திக்கு அஸ்திக்கெல்லாம் நான் ஹோட்டல்ல வாங்கி தரேன், வாங்க. வேண்டாம், எனக்கு பழைய கஞ்சி போதும். வேண்டாம், உங்களுக்கு நல்லா எனக்கு இருக்குது, பழைய வாங்க. கஞ்சி தான் வேணும். அவரு கூட கொடுங்க. நல்லா கோழி பிரியாணி சாப்பிடலாம் பார்த்தேன். ஏய். இது அப்பாசாமி. யாருக்கு? யாருக்கும் இல்ல, பேரு ஓஹோ. குஸ்தி மாஸ்டர். ஏய் பாரு. நீலகண்டனோட கடனை கழிக்கணும். என் மானத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்திருக்கேன். இந்த ஊர்க்காரர் இல்ல, செங்கோட்டையில இருந்து வந்திருக்காரு. இவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து? இங்க தங்க வைக்கிறதுக்கு வேற எங்கேயும் எந்த வசதியும் இல்ல. இங்க இருந்தா நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க. ஓடுறதுக்கோ குதிக்கிறதுக்கோ எக்ஸசைஸ் பண்றதுக்கோ நிறைய இடம் இருக்குல்ல. நீ சொல்லி நான் தட்டுவேன்னு நினைக்கிறியா? இருந்தாலும் என் மகன்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேனே. துரியோதனா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? துரியோதனா, இவர் பேர் அப்பச்சன், பயில்வானா. இங்க எல்லாம் நான் கேட்டேன்ப்பா. இவரை இங்க தங்க வைக்கலாம்னு நினைச்சதெல்லாம் சரிதான். ஆனா அது என் படிப்பெல்லாம் பாதிச்சிடக்கூடாது. நீங்க பாக்குறது வெறும் உருவம் தான், பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான். பயில்வான் எலக்ட்ரிக் எஸ்தப்பா இல்ல, அவர் பேர. அவர் குஸ்தியை நான் பார்த்துருக்கேன். அவர் உடம்பு எப்படி இருக்கும்? அவர் உடம்ப பார்த்தாலே பயம் தானா வரும். என்னோட தாத்தாங்கிறதுக்காக சொல்லல, அவர் உண்மையிலேயே பெரிய பயில்வான். அவர் வாழ்க்கையிலே 2 முறை தான் களத்துல இறங்கி இருக்காரு. 3வது வாட்டி மறந்துட்டாரு. இனி அந்த பாரம்பரியத்தை நானாச்சும் நிலைநிறுத்துறேன். புரியல, என்ன பண்ணுவீங்க? நான் நிலை நிறுத்துவேன். இவர் ஒரு சாதாரண குஸ்திக்காரன் இல்ல, நல்லா படிச்சிருக்காரு, இலக்கியம் எல்லாம் கூட தெரியும். உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பாரு. நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்க. ஆமா, குஸ்தி வாத்தியாருக்கு எப்படி இலக்கியம்? கொஞ்சம் நிப்பாட்றியா? பயில்வான்கிறதுனால மத்த விஷயத்துல ஞானம் இருக்காதுன்னு நினைக்காத. 5 நாளோ 10 நாளோ இங்கே இருக்கட்டும். தங்கிக்கிட்டோம். சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. அத தனியா வேற சொல்லணுமா? ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இல்ல. மாத்திக்கிறதுக்கு வேற ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, நான் தூங்கும் போது எதுவுமே போட மாட்டேன். மசூல்ஸுக்கு அது நல்லதே இல்ல. வரட்டுமா? வீட்ல யாரும் இல்லையா? யாரு நீங்க? பார்த்த மாதிரி தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்தேன், அப்போ யாருன்னு தெரியலையே. சகர் பேங்க்ல மேனேஜர் தெரியுமா? ஆமா, ராமேந்திரன் நாயர். நல்லா ஹைட்டா வெயிட்டா இருப்பாரு. அந்த மேனேஜர் தான்டா. ஐயோ, உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு நான் கேக்குறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு லோன் கொடுக்கும்போது இதோ இந்த மாதிரி 120 கிலோ இருந்தேன். உனக்கு கொடுத்த லோனை திருப்பி வாங்க முடியாதுங்கிறதுனால இழைச்சு இப்ப 22 கிலோ வந்துட்டான்டா. நீ அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலதான் நான் உனக்கு லோனு கொடுத்தேன்டா. அப்ப சொல்றதுக்கு இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன். உனக்கு இன்னும் டைம் வேணுமா? இதுக்கப்புறமும் டைம் கொடுக்கறதுக்கு என் உடம்புல தெம்பு இல்லடா. இப்பதான் என்னோட கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு குஸ்தி மாஸ்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த காசு கிடைச்சதும் நான் பேங்க்ல வந்து அது அடைச்சிடுறேன். வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாதுடா. நாளைக்குள்ள எல்லா பணத்தையும் நீ கட்டலன்னு வச்சுக்க, இந்த வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவேன். நாளைக்கே இந்த கடனை நான் அடைக்கணும்னா நான் வேற ஒரு பேங்க்குக்கு தான் போய் நிக்கணும். லோன் எடுக்க தானே? திருடுறதுக்கு. நான் திருடன் ஆகணுமா? நீ என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு மட்டும் எனக்கு பணம் வரலன்னு வை. இந்த வீடு உன்னதுல ஞாபகம் வச்சுக்க. நீ வாயா. அட கடவுளே, என்ன சோதனை இதெல்லாம். காசு ரெடி பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க.
வச்சுட்டு நீங்க ஒரு 6000 ரூபாய் பணம் தரீங்களா? 6000 ரூபாயா? நீ என்ன தமாஸ் பண்றியா? அவ்வளோ காசு கிடைக்கலனா நான் தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன். நிஜமா சொல்றியா? முதலாளி, இங்க இருக்கிற மரத்து மேல சத்தியமா சொல்றேன். என்ன ஆனாலும் இந்த கண்டிஷன்ல உன்னை சாக விடவும் முடியாது. காசு தரலான்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்கு. காசு கிடைக்கலனா என்னோட பணம் கோயில் குளத்துல தான் மிதக்கும். அது எப்படிடா? தூக்கு போட்டு செத்ததுக்கு அப்புறம் கோவில் குளத்துல பணம் மிதக்கும்? முதலாளி, இந்த காசை பேங்க்ல கொடுக்கணும். அடைக்கலனா என்னோட வீட்டையும் நிலத்தையும் ஜப்தி பண்ணிடுவாங்களாம். சத்தியமாவா நீ சொல்ற? ஆமா அப்படின்னா காசு தரேன். முதலாளி, நீங்க எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. இந்தாங்க நகை. ஐயா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப எனக்கு காசும் வேண்டாம். ஐயோ, இப்போ இது புலிவால் பிடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. டே நீலா, இந்த நகையை வாங்கிட்டு தான் உனக்கு கடன் கொடுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் முதலாளி. நீங்க எனக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கீங்க. என்னோட நிம்மதிக்காக கேட்குறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. குஸ்தி போட்டிக்கு அப்புறம் நான் இதை வாங்கிக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் யார்கிட்ட வித்தீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க. அருணா கயிறை யார்கிட்ட கொடுத்தீங்க? கடையில கொடுத்தீங்களா? இல்ல. அப்ப எங்க போய் வித்தீங்கன்னு சொல்லுங்க. விக்கல. முதலாளி கிட்ட அடமானம் வச்சிருக்கேன். எனக்கு இப்ப என்னோட அருணா கயிறு வேணும். அது கிடைக்காது சாவித்ரி. ஏன் கிடைக்காது? அந்த காசை நான் பேங்க்ல போய் கொடுத்துட்டேன். பேங்க்லயா? பேங்க் கடன் அடைக்கலனா இந்த வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. ஓஹோ, அப்ப வீடு அடமானம் வச்சு கடன் வாங்கிருக்கீங்களா? காசு இல்லாத நேரத்துல இதுக்கப்புறம் காசு இல்லைன்னா என்ன யாருக்காச்சும் அடகு வைங்க. இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாத சாவித்ரி. அந்த அருணா கயிறு அடகு வச்சது என்ன நீங்க அடகு வச்ச மாதிரி தான். அந்த அருணா கயிறு பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க சாவித்ரி. அது வேண்டாம். நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. காட்டு வழி போற புள்ள கவலைப்படாத, காட்டுப்புலி வழி மம்மட்டிங்க பேரு சொன்ன புலி நடுங்கும் பாரு. என்ன சட்டை கூட போடாம இருக்கீங்க? நான் தொட்டுக்கிறேன். தொடாத. ஒரு தடவை, ஒரு தடவை. அவ்வளவுதான். என்ன தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை மேல கைய இதோ, இங்க பாருங்க. மாவளை மாட்டினியா? இதுக்கப்புறம் எங்க விடுவேன்? என்ன அடிச்சுட்டா வர நீ? சரியான நேரத்துல நான் அங்க போனதுனால எதுவும் நடக்கல. கடவுள் புண்ணியம். இதுக்கு மேல என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க வாத்தியாரே? எதுவுமே நடக்காத மாதிரி. ராமு, நடந்தது நடந்து போச்சு. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகி பிபி ஏத்திக்க. வாத்தியாருக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. என்னோட பொண்ணுக்கு இல்ல அப்படி நடந்திருக்கு. உனக்கு பொண்ணுன்னா எனக்கு தானடா பொண்ணு. நீ என்னடா இப்படி பேசுற? அப்படி நினைச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நடந்திருக்கு. உன் பக்கத்துலயும் தப்பு இருக்குதுடா. குஸ்தி போடுறவன் சொல்லி எங்கிருந்தோ வந்த ஒரு திருட்டு பயலத்தானே நீ என் வீட்டுக்குள்ள விட்டுருக்க. நான் ஏதாவது என் வாயில சொல்லிட போறேன். அம்மா சரோஜினி, நீ தான் அவனுக்கு புரிய வைக்கணும். நீ எதுவும் பேசாத. ஒரு மூலையில அமைதியா இருந்தா போதும். உன் பையன் தான் இத்தனைக்கு காரணம். நம்ம பொண்ணு பக்கமும் தப்பு இருக்குங்க. போடி அந்த பக்கம். ஒரு அடி விட்டான்னு வச்சுக்க. வாத்தியாரே, உங்க பையனும் அந்த குஸ்தி மாஸ்டரும் சண்டை போட்டுக்கிறாங்க.
நீ எப்படா பயில்வானா? ஒரு தப்பு நடந்து போச்சு பாத்தியாரே, என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கு உனக்கு மன்னிப்பு வேணுமா? போடாங்கிறது. ஐயோ, என்ன விட்டுருங்க. ஏய், வந்துட்டாரு. நம்ம ஊருக்கு பயில்வான் வந்துட்டாரு. டேய், நீலகண்டனோட பொண்டாட்டிய சாவித்திரிய பாக்கும்போது அந்த பைல்வானோட முகத்தை பாத்தியா? பயில்வானோட முகத்தை நம்ம யாரும் பார்க்கல, சாவித்திரி முகத்தை தான் பார்த்தோம். பயில்வானை பார்க்கும்போது சாவித்திரி முகத்துல ஏதோ ஒரு மாற்றம் இருந்துச்சு. சாவித்திரியை பார்த்தா வாயை திறக்காதவங்க யார் இருக்காங்க? டேய் ச்சே, இந்த மாதிரி பேச்செல்லாம் இந்த இடத்துல பேசாத சங்கர. ஒரு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ வாய மூடுறா. இவருக்கு எப்ப பார்த்தாலும் இதே யோசனை தான். போங்க. கண்ணாயிரங்க யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். வாய் மூடிட்டு போயா. என்ன பிரச்சனை? பயில்வானுக்கும் சாவித்திரிக்கும் ஏதாச்சும்? நம்ம போய் பயில்வான் கிட்ட நேரடியா போய் இந்த விஷயத்தை கேட்டானே. அப்புறம் பயில்வான் கிட்ட நீ நல்லா வாங்கி கட்டிப்ப. காசு மேல காசு வந்து கொட்டுகிற மாட்டா. எல்லாருக்கும் இருக்கு. இருக்குமே. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். வசதி எல்லாம் ஓகே தானே? ஓ, இதுக்கு என்ன தாராளமா போதும். எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. ஆனா அது எதுவா இருந்தாலும் குஸ்தி பத்தி மட்டும் தான் இருக்கணும். இது குஸ்தியை பத்தி இல்ல, பின்ன நாங்க சாவித்திரிய பத்தி. சாவித்திரியோட இல்ல, உங்களுக்கும் சாவித்திரிக்கும் நடுவுல. எவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன சந்தேகம்? உனக்கு என்ன சந்தேகம்? இந்த குஸ்தி போட்டி எப்ப ஆரம்பிப்பீங்க? இன்னைக்கு சொல்றீங்களா? சொல்ற நேரத்துல ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சந்தேகத்தை கேட்டு விடுவீங்க. அப்புறம் உடம்புல உசுறு இருக்காது தெரிஞ்சுக்க. வாங்க போடா, அவன் கோவமா இருக்கான். வாங்க போலாம். ஏய் வாடா, பார்த்தது போதும். ஏய் நில்றா. இந்த போட்டி முடியிற வரைக்கும் நான் எப்பவுமே உங்க கூட மட்டும்தான் இருப்பேன். என்ன வேணாலும் கேளுங்க. அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஒரு குடம் கல் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்த ஊருக்காரங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஊருக்காரங்க என்னையா சொன்னாங்க? அதுக்கு இல்ல, இந்த சாவித்திரி சாவித்திரியோட ஊருக்காரங்க ஏதேதோ பேசுறாங்க. எப்படி பேசாம இருப்பாங்க? ஊர்க்காரவங்க கிட்ட நீங்க வாங்கி வச்ச கடனை கேட்காம இருப்பாங்களா? அத பத்திலாம் இல்ல. வேற? நீயே நல்லா யோசிச்சு பாரு. யோசிக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னை பத்தி தான் பேசுறாங்க. என்ன பத்தியா? ஆமா, அந்த பயில்வான் உன் மூஞ்ச பார்க்கும்போது அந்த ஆள் மூஞ்ச மாறிடுச்சுன்னு, அப்புறம் நீ கூட ஒரு மாதிரி பார்த்தன்னு ஊர்ல இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. அது உண்மைதான். அதனால அவங்களுக்கு என்ன? அப்ப அந்த ஆள் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். எப்படி? நாங்க ஒரே ஊரு. அது எனக்கு தேவையில்ல. உங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தமா? ஆமா, நான் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த சம்பந்தமும் எங்களுக்குள்ள இல்ல. அப்ப இந்த ஊருக்காரங்க சொல்றது நெருப்பு இல்லாம புகையாது சாவித்ரி. அப்போ சொந்த பொண்டாட்டியை விட உங்களுக்கு இந்த ஊரு சொல்றதா முக்கியமா? வறுமையில கஷ்டப்படுறது பத்தாதுன்னு இப்ப சந்தேகம் வரையா? நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வித்தாலும் ஏன் எனக்கு ரொம்ப முக்கியமான அருணாக்கரையும் சேர்த்து. எனக்கு தெரிஞ்சு ராமும் பொருளை வாங்கிக்கிட்டு காசு கொடுக்குற ஆள் கிடையாது. அது என்னோட தப்பு தான். நான் தான் கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. இதுக்கப்புறமாவது நீ இந்த அடகு வைக்கிறது பணம் வாங்குறதெல்லாம் நிறுத்திக்க. எல்லாம் என் தலையெழுத்து வாத்தியாரே. தலையெழுத்த மாற்ற முடியுமா? நீ உத்தமன் அதர்மன் கதை கேட்டிருக்கியோ? இப்போதைக்கு நான் எந்த கதையும் கேட்குற சூழ்நிலையில் இல்லை வாத்தியாரே. இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் கடனில் மூழ்கி இருக்கிற ஒன்றை நான் எப்படிப்பா காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். காப்பாற்றுறதுக்கு உங்களால் மட்டும் இல்லை, யாராலையுமே முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போதைக்கு அடகு வச்சதை திருப்பி கொடுத்தா போதும். அசல் காசு கொடுக்காம எப்படியா கொடுப்பாங்க? உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே ராம் முதலாளி. நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக கொடுப்பாரு. முயற்சி பண்ணுறேன். பஸ்ஸில் தான் வந்தேன். இந்தா ஆட்டோவில் போ. இவெல்லாம் எப்போத்தான் திருந்த போகிறானோ.
என்னங்க ஆ? இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. குளிக்க போறது அவ்வளவு கேவலமான வேலைன்னா நான் குளிக்கவே இல்லை. நான் அத பத்தி சொல்லல. பின்ன நீங்க எப்பத்துல இருந்து அடகுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சீங்க? அந்த வேலையை நான் இன்னும் ஆரம்பிக்கலையே. பொய் சொல்லாதீங்க. அந்த நீலகண்டங்கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு காசு கொடுக்கல? அட கடவுளே, இப்ப எல்லாருக்குமே அது தெரிஞ்சு போச்சா? நான் நீலகண்டனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தேங்கிறது உண்மைதான். அதுக்கு அவன் கட்டாயப்படுத்தி ஏதோ ஒரு பொருளை என் கையில கொடுத்தாங்கிறதும் உண்மை. அது தங்கமா பித்தளையா செம்பான்னு நான் இது வரைக்கும் திறந்து கூட பார்க்கலடி. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அந்த அப்பாவியோட கையில இருந்து நகை வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பணம் கொடுக்கும்போது நானும் நீலகண்டனும் மட்டும்தான் அங்க இருந்தோம். அது எப்படி உனக்கு தெரிய வந்ததுன்னு தான் எனக்கு புரியல. நீங்க நியூஸ் படிச்சீங்களா? ஓ, அது நியூஸ் பேப்பர்லயே வந்துருச்சா? இந்த மீடியாக்காரங்களையும் பிரஸ்காரங்களையும் வச்சுக்கிட்டு. அது நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரல. இதுல ஜோக் வேற. அந்த வாத்தியார் தான் சொன்னாரு. அச்சுக்கு இத பத்தி எப்படி தெரியும்? இப்போ அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க அந்த நகையை சீக்கிரமா கொடுத்துருங்க, இல்லன்னா நாரிடும். தங்கம் நாருமா? தங்கம் இல்ல, உங்களதான். அதுக்குதானே குளிக்க அதெல்லாம் போறேன். நீங்க அப்புறமா குளிச்சுக்கலாம். முதல்ல அந்த நகையை கொண்டு போய் கொடுங்க. இப்பவா? ஆமா, இப்பவே தான். நல்ல வரவேற்பு. நீ நீலகண்டனோட அம்மான்றது கரெக்ட். அந்த தொடப்பத்தை கொஞ்சம் கீழே போடுமா. இல்ல, நீங்க என்ன திடீர்னு? திடீர்னு வரலையே. நான் இப்படி மெதுவா மெதுவா நடந்து தானே வந்தேன். ஏதாவது பிரச்சனையா? என்னை பார்த்தா பிரச்சனை பண்ற மாதிரி தெரியுதா? அப்படியே இருந்தாலும் நீங்க தான் இந்த வயசெல்லாம் தாண்டிட்டீங்கல்ல. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். என்ன, நான் இங்க வரக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் இப்படியே போயிடுறேன். ஐயோ, நாங்க ஏழைங்கல்ல முதலாளி, அதனாலதான் கேட்டேன். உள்ள வந்து உட்காருங்க. எங்க உன் பையன் நீலகண்டன்? ஐயோ, அவன் உங்களையும் ஏமாத்திட்டானா? அது எப்படி நடக்க விடுவேன்? அவனோட அப்பா, அதாவது உன்னோட இறந்து போன புருஷன் நானப்பன், அவராலேயே என்னையெல்லாம் ஏமாத்த முடியல. அப்புறம் எப்படி உன் பையன் நீலகண்டன் என்னை ஏமாத்துவான்? நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. அவன் இங்க இல்ல. என்ன பார்த்துட்டு ஒளிஞ்சிருக்கான்ல. நீங்க இங்கே இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். கொண்டு வா. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவனி. அவனை பார்த்துட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். என்ன ஒரு பொறுப்பு அவன் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கான். அவன் யாரோட பையன்? முதலாளி, என்னங்க இதெல்லாம்? விடுங்க, விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. சந்தோஷ பைத்தியத்துலதான் இப்படிலாம் பண்ற சாவித்ரி. என்ன அவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு? வேலை எதுவும் கிடைச்சிருக்கா? இல்ல, ஒரு வேலை கம்மியாயிடுச்சேங்கிற சந்தோஷம். குறைஞ்சிருச்சா? என்ன இருந்தாலும் பாசமானவர் ராம் முதலாளி. நீ டீ குடுத்தியா? இல்ல. நான் எதுக்காக அவருக்கு டீ கொடுக்கணும்? அட கடவுளே, முதலாளி நகையை திருப்பி கொடுக்கதா வீட்டுக்கு வந்தாரு. நீ ஒரு டீயாவது கொடுத்துருக்கலாம்ல. நகையை திருப்பி கொடுக்க வந்தாரா? யாரு? ஐயோ, அப்ப அவரு கொடுக்கலையா? இல்லையே, அவர் கொடுக்கல. முதலாளி வந்தாருன்னு சொன்ன உடனே நான் நினைச்சேன் அவர் நகை தான் கொடுக்க வந்திருக்காருன்னு. கடன் வாங்கின காசு கொடுக்காம எப்படி நகையை கொடுப்பாரு? அப்புறம் எதுக்கு அவர் வந்தாரு? அது எப்படி எனக்கு தெரியும்? ஒருவேளை நான் இல்லாதனால அவர் கொடுக்காம போயிட்டாரோ? சரி, நேர்ல போய் கேட்டு பாப்போம். ஏன் பொண்டாட்டியோட அருணா கயிறு உங்களுக்கு எதுக்கு? அதை என்கிட்ட கொடுத்துருங்க முதலாளி. நீங்க கொடுக்கலன்னா என்னோட வாழ்க்கையே போயிடும். காசா கொடுத்துறேன் முதலாளி, வந்த உடனே கொடுத்துறேன். என்ன தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்? இவனுக்கு எல்லாம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன். நீலகண்டா, வாங்க. வாத்தியாரா? நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன்.
நினைச்சதை சாதிச்சிட்ட. பணத்தை கொடுக்காமலேயே நகையை மீட்டுட்ட போல இருக்கு. அடகு வச்சது திரும்ப கிடைச்சிருச்சா? எப்ப கிடைச்சது? அதை நீ உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டேன்னு ராமு என்கிட்ட வந்து சொன்னாங்க. சும்மா சொல்லியிருப்பாரு. அவரு கொடுக்கவும் இல்லை, எனக்கு கிடைக்கவும் இல்லை. சத்தியமாவா? சாமி சத்தியமா. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. சூரியன் மாறி உதிச்சாலும் ராமு என்கிட்ட பொய் சொல்ல மாட்டானே. அப்ப நானா போய் சொல்றேன்? பொய் சொல்ற அளவுக்கு நீயும் திருடன் தான். அது மட்டும் உண்மைனா நான் தலை வெடிச்சு சாவுவேன். என்ன வெடிச்சிருச்சா? இல்ல இல்ல. இப்ப என்ன நம்புறீங்களா? அப்ப அந்த அடகு வச்ச நகை எங்க போச்சு? திடீர்னு எதுக்காக இங்க உள்ள வந்த? உனக்கு என்ன வேணும் இங்க? அப்பா நான் இங்க வந்து போடி இங்க இருந்து வெளியே. நான் அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணல நீ? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து பயமுறுத்தி கொல்றதுலயே இருக்கீங்க. கொல்லுடி, கொன்னுட்டு அப்படியே போயிடுங்க. சொந்த வீட்டுல ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுதான் பாரு. ஏய் போடி இங்க இருந்து. நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போ. அம்மா, அப்பாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? நீங்களும் நானும் அப்பாவை பயமுறுத்தியே கொல்ல போறோமா? அப்படியே சொன்னாரு? ஏதோ ஒண்ணு. இதெல்லாத்தையும் நீங்க தனியாவே அனுபவிங்க. நான் கிளாஸுக்கு போயிட்டு வரேன். ஏய் நில்லுடி அங்க. நீ எங்கடி போற? கிளாஸ்க்கு போறேன்னு. எங்க போற? நல்லா இருக்குங்க. தமிழ்ல தானே அவ சொல்றா. மறுபடியும் அத பத்தியே கேட்டுட்டு நீ இருக்கீங்க. எதுவும் பேசக்கூடாது. இப்பதான் தெரியுது இவ சொல்றது கரெக்ட்னு. நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்ப ஏன் இப்படி பேசுறீங்க? அப்ப நான் படிக்க வேண்டாமா? ஓ, உன்னோட ஒரு படிப்பு. நீ அந்த வீணா போன வாத்தியார் பையன் கூட தானே சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்க. இன்னையோட நான் அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? தமிழ்ல தானே பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணும் புரியலையா? இல்ல. முதல்ல போடி உள்ள. போடி உள்ளன்னு சொல்றேன்ல. நீ போடி. எப்படி போற? இப்படி போடி. போடி. நான் உள்ள பேசுனது எதுவும் வாத்தியார் கேட்டிங்களா? கேட்டுருச்சு. நல்லதா போச்சு. எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் பேசணும். அதை கூட வாத்தியார் நீங்க ஃபுல்லா கேட்டுருங்க. வேணாம், இப்போதைக்கு நான் வேற ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்தேன். அது என்ன பேச வந்தீங்க? இந்த நீலகண்டங்கிட்ட வாங்கின நகை. இப்படி வாங்க. வாயா இந்த பக்கம் உட்காரு. இப்ப சொல்லு, என்ன சொல்ல வந்த? அத முதல்ல சொல்லு. அந்த நீலகண்டனோட நகை இருக்கு. சொன்னா போதும். என் காதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த நீலகண்டம் கொடுத்த நகையை நான் திருப்பி கொடுத்துட்டேன் தானே நீ என்கிட்ட சொன்ன? ஆமா, கொடுத்தாச்சு இல்ல. ஏன் கொடுக்க கூடாதா? வேணான்னா கொடுக்க மாட்டேன். ஆனா அது அவனுக்கு கிடைக்கலையே. கொடுத்தா தானே கிடைச்சிருக்கும். அப்ப அவன்கிட்ட கொடுக்கல. கொடுத்தாச்சு. அவன் கைக்கு வரலன்னு சொல்றானே. பரவாயில்ல, அது அவன் பொண்டாட்டியோட முந்தானையில விழுந்திருக்கும். முந்தானையிலயா? ஏடா டுபாக்கு ஒரு வாத்தியாரே. அவ அந்த நகைய முந்தானையில முடிச்சு போட்டிருப்பா. அத அவன்கிட்ட சொல்லாம இருப்பாளா? தெரியாம இருக்கட்டும் நினைச்சிருப்பா. அதுதானே இந்த பொம்பளைங்களோட புத்திசாலித்தனம். ஓ, என்ன தொல்லை பண்றதுக்கு நீ வந்துட்டியா? எதுக்கு வந்தனா? வேண்டாம், வாயை திறக்காத. நான் அங்க வரேன். வேண்டாம் வாத்தியார், நீங்க இங்கேயே இருங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். இவனுங்களை வச்சுக்கிட்டு இப்போ சொல்லு, எதுக்கா இங்க வந்திருக்க? முதலாளி, என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி நகையெல்லாம் இத்தனை நாள் வித்து தானே நீ சாப்பிட்டுருக்க. அதையும் என்கிட்ட கேக்குற? அது இல்ல முதலாளி, வேற என்ன? வாத்தியார் சொன்னாரு நீங்க நகையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு. கொடுத்தாச்சுல்ல. என் பொண்டாட்டி சொல்றா நீங்க கொடுக்கல. கொடுத்தா தானே கிடைச்சிருக்கும். அப்ப கொடுக்கலையா முதலாளி? கொடுத்தாச்சுல்ல. அவ கொடுக்கலன்னு சொல்றாளே. அதானே சொன்னேன், கொடுத்தா தானே கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாரு ராமு. அதத்தான் நான் இரு நான் அங்க வந்துடுறேன். அப்ப நானு உன்னை எறும்பு எதுவும் கடிக்கல. அப்ப இங்கே நில்லு, நான் இப்ப வந்துடுறேன். ஓ, இதுக்கு உள்ள வேலை இல்லையா? வேற என்ன நீங்க பேசணும்? இப்ப ராமு, நீ உண்மையை மட்டும் கரெக்டா சொல்லு. நீலகண்டனுக்கு நகையை கொடுத்தியா இல்லையா? கொடுத்தாச்சு இல்ல. அப்புறம் ஏன் அவன் கிடைக்கலன்னு சொல்றான்? இதோ இப்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னான்ல. கிடைக்கலன்னு தானே சொன்னேன். வேண்டாம், நீ அங்கேயே நில்லு, நான் அங்க வரேன். ராமு, ஓ, நகையை நீ கொடுத்துட்டேன்னு சொல்ற. நீலகண்டம் கிடைக்கலங்கிறான். இதுக்கு நடுவுல அந்த நகை எங்க போச்சு? அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளே, அது எங்க போய் மறைஞ்சது? நானும் அதை தெரிஞ்சுக்கணும். எனக்கும் அதை புரிய மாட்டேன். போட போய் கேள்றா. உள்ளபடி இவ்வளவு பெரிய வீட்டில் தங்கி இருக்கிற எனக்கு நீ கொடுத்த நகையை வச்சுதான் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. உனக்கு தெரியுதா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறீங்களா? வெளியே போட நாயே.
சொன்னது கேட்டுச்சா வாத்தியாரே? நான் வாத்தியார சொல்லல, உன்னதான் சொன்னேன். என்னங்க இங்க பாருங்க, ஏய் நான் என்ன நில்லு, சொல்ல அங்கேயே நில்லு. வரேன்னா நீ இங்கே நின்னா போதும், எதை வேணும்னு நான் உள்ள வரேன். நீங்க என்ன நாடகம் நடத்துறீங்களா? ஆமா இல்ல, இந்த நாடகத்துல பொம்பளைங்களுக்கு வேஷம் இல்ல. நீ உள்ள போ சரோஜினி. இல்ல நான் போக மாட்டேன், எனக்கு உண்மை தெரியணும். ரெண்டு ஆம்பளைங்க நின்னு பேசுற இடத்துல உனக்கு என்னடி வேலை இருக்கு? உள்ள போ சொல்றல. இவனுங்க 2 பேரால என் குடும்பம் 2 ஆயிடும் போல இருக்கே. வாத்தியாரே, அப்புறம் நீ போலையாடா இன்னும்? இங்க இருந்து போட திருட்டு பயல. நீலகண்ட அமைதியை கடைப்பிடி, நாம வேற ஏதாவது வழியை கடைப்பிடிப்போம். இப்போதைக்கு நீ கிளம்பு, சரியா? போ போ. வாத்தியாரே, என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களா? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? ஐயோ ராமு, அது வந்து நான் வாத்தியார்கிட்டே சொல்லணுமா? இறங்கி போங்கன்னு. நானே போயிடுறேன். வாத்தியார் கொஞ்சம் நில்லுங்க. நீங்களும் உங்க பையன்கிட்ட சொல்லிடுங்க, என் பொண்ணை பார்த்து அவன் அங்க இருந்து கையை காலை காட்டினான்னு வச்சுக்கோங்க, அவனோட கையை காலை நான் வெட்டிடுவேன்னு. ஒரு மனுஷனை என்ன பாடுபடுத்துறாங்க. நீ யாரை பாக்குறதுக்கா இங்க வந்து நின்றுட்டு இருக்க? உள்ள எதுவும் வேலை இல்லையா? போடி முதல்ல உள்ள. ஆளையும் நடையும் பாரு. துரியோதனா, இது வரைக்கும் சொன்ன மாதிரி இல்லை. இப்போ நான் சொல்ல போற விஷயம், சுபத்ரா பொண்ணு என்ன பார்த்துட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? நீங்க அன்னைக்கு வந்து முன்னாடி அப்படி சொன்னேன், உண்மைதான். ஆனால் இப்போ சொல்கிறேன், அந்த எண்ணத்தை மறந்து. வார்த்தையில் உண்மை இல்லாதவனோட பொண்ணு என் வீட்டு மருமகளா படியேறத நான் விரும்பலப்பா. அப்போ அது வந்து அப்பா நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தாங்க. இதை நீ கேட்கணும், கேட்டுத்தான் ஆகணும். என்ன கேட்க முடியுமா? முடியாதா? நானும் நல்லா யோசிச்சு எடுத்த முடிவு தான் பார்த்தேன். வாழ்ந்தா ஒன்னா வாழுவோம், இல்லை ஒன்னாவே செத்துருவோம். ராமு, நான் உங்க வீட்டுக்கு தான் வரலான்னு இருந்தேன். எங்க போற? கொஞ்சம் நில்லு. ஐயோ கடவுளே, இந்த நாதாரி என்ன விட மாட்டான் போல இருக்கே. ராமு, நான் உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன் அந்த நகையை கொடுத்துட்டேன்னு. அப்புறம் எதுக்கு என்ன சாவடிக்கிற? ஐயோ ராமு, நான் இப்ப நகை பத்தி பேச வரலையே. அப்புறம் நம்ம குழந்தைங்க, அந்த இளம் பறவைகள் விதிங்கிற பேரை சொல்லிக்கிட்டு எதிர் திசையில பறக்கிறதுக்கு நாம அனுமதிக்க கூடாது. இன்னொரு தடவை சொல்லு. யாரு எதிர் திசையில பறக்கிறாங்க? வேற யாரும் இல்லடா, உன்னோட பொண்ணு என்னோட பையனும். அந்த 2 உள்ளங்களும் பாலும் தண்ணியும் போல ஒன்று சேர்ந்துருச்சு. இனிமே எந்த சக்தியாலையும் அவங்கள பிரிக்க முடியும்னு எனக்கு தோணல. நடு ரோட்ல நிக்க வச்சு கல்யாண பேச்ச பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் தூய தமிழ்ல. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குல்ல. நேரங்காலம் வரும்போது அது நடக்கும், இல்ல நடக்காம போகட்டும், என்ன வேணாலும் ஆகட்டும். இல்ல ராமு, உன்னோட கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல, கொண்டாட்டி செத்து போச்சுல்ல, இப்போ நீ ஃப்ரீ ஆயிட்டல்ல. ஆமா, நீ ஃப்ரீ ஆயிட்ட, அப்புறம் என்ன அவசரம்? இங்கே யாரும் இல்லையா? யாரு? நான் தான், ராமு முதலாளி. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஐயோ வேணும். என்ன ஸ்வீட்டா இருக்கு. இந்த கை பக்குவம் சொல்றது இதுதானா? பச்சை தண்ணி கூட எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு. கொஞ்சம் நில்லுமா. கையிலையும் கழுத்துலையும் எதுவுமே இல்லையே. அந்த நீலகண்ட எல்லாத்தையும் வித்து தின்னுட்டான்ல. அருணா கயிறை கூட அடகு வச்சுட்டான்ல. அது உங்ககிட்ட தானே இருக்கு. இப்போ அது என்கிட்ட இல்ல, வீட்டுல பத்திரமா பாதுகாப்பா வச்சிருக்கேன். சாவித்திரி எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். அந்த அருணா கயிறு எனக்கு வேணும். ஐயோ, ஏன் அப்படி சொல்ற? அது வேற எதுக்காக? உங்களுக்கு எதுக்கு என்னோட அருணா கயிறு?
அத என்கிட்ட கொடுத்துருங்களேன். தருவேன். இந்த கண்டிஷன்ல நீ என்ன கேட்டாலும் ராம முதலாளி கொடுத்துருவேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என் அருணா கயிறு மட்டும் போதும். கொடுத்துடலாமே. அத நாளைக்கு கொடுத்துருட்டா? நாளான்னைக்கு தரட்டுமா? சாவித்திரி, நாளைக்கே கொடுத்துட்றேன். ஈஸ்வரா, கிடைச்சது கூட இல்லாம போயிடுமோ? நாளைக்கு காலங்காத்தால ஆன உடனே நீலகண்டனை அனுப்பிவிடு. உன்னோட அரணா கயிறை இந்த ராமு முதலாளி கொடுத்து விட்டுருவேன். முதலாளி பயந்துட்டீங்களா? நான் தான் நீலகண்டன். நீ மனுஷனை பயமுறுத்தி கொல்ல பாக்குறியடா? சாவித்திரி தான் சொன்னா. பயமுறுத்தி கொள்ள சொன்னாளா? இல்ல, உங்ககிட்ட அருணா கயிறை வாங்கிட்டு வர சொல்லி. இங்க வச்சு அதை பத்தி பேசக்கூடாது. என்னத்த அருணா கயிறையா? அந்த வார்த்தையை பேசாம எப்படிதான் கேக்குறது? சொல்லுங்க. சும்மா இருடா, இந்த பக்கம் வா. வா இப்படி. எத்தனை நாள் ஆச்சு இதெல்லாம் ஆரம்பிச்சு? என்னையா ஏத்து பேசுறியா நீ? ஒண்ணு ஐய, இந்த வயசான காலத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் பட்ட பகல்ல. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன். முதலாளி எதுக்கு என்ன கட்டி பிடிச்சி? இங்க இருந்து போட மானம் கெட்டவனே. நான் போறேன். அருணா கயிறு முடிக்கிட்டு போடா. என்னோட தோட்டத்துக்கு வாடா. ஏன் புதைச்சு வச்சிட்டீங்களா? இல்ல, உன்னதான் புதைக்க போறேன். வாடா அப்படி. காசு கொடுத்துறேன். முதல்ல அருணா கயிறு கொடுங்க. தர முடியாதுன்னு சொன்ன நீ என்ன பண்ணுவ? நான் சரோஜினி அக்கட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். அப்படின்னா போய் சொல்றா. இன்னைக்கு அந்த அருணா கயிறு எடுத்துட்டு போனா அவன் என்ன அடிச்சே கொண்டுருவான் முதலாளி. அப்படின்னா அதுதான் உனக்கு எனக்கு நல்லது. நீ என்னடா நீலகண்டா, ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீங்க தான் ஏன் நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி சொல்லு, உன்னோட நிலைமை என்ன? அந்த அருணா கயிறு தான் என் பிரச்சனை. அதேதான்டா என்னோட நிலைமையும். அப்படின்னா அதை கொடுத்துருங்களேன். அப்ப உனக்கு அருணா கயிறு வேண்டாமா? கயிறு தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க. அதுதான்டா எனக்கும் பிரச்சனை. ஐயோ, இங்க நான் பைத்தியமா இவரு பைத்தியமா தெரியலையே. இதெல்லாம் போகட்டும். என்னோட பிரச்சனை அப்படியே அங்க நிக்கட்டும். உன் பிரச்சனை கூட அங்கேயே இருக்கட்டும். இது போல ஒரு அருணா கயிறு வாங்குறதுக்கு நான் உனக்கு காசு தரேன். நீ காசை வாங்கிக்க. சாவித்திரி கிட்ட கேட்கலனா பாவம் அவளும் கஷ்டப்படுவாளே. ஓ, அருணா கயிறு பிரச்சனை எல்லாத்தையும் ஒண்ணு ஆக்காத. அருணா கயிறு வேற, பிரச்சனை வேற. இந்த வாங்கிக்க. இந்த சாவித்திரி கிட்ட ஒரு வார்த்தை வை. போதுமா? இவ்வளோ காசை மொத்தமா பார்த்து எத்தனை வருஷம்? நம்ம ஊரு சாமிக்கு என் மேல எப்பவுமே தனி பாசம் தான். என்னை எப்படியாவது தூக்கிட்டு வந்து என் வீட்லயே சேர்த்துடும். நல்ல வேலை இங்கே தூண் இருந்துச்சு. சாமி, இனி எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. நான் சாவித்திரிட்டு தான் கூப்பிட்டேன். ஆனா சரஸ்வதி தேவியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியான்னு கேட்டேன். சத்தம் போடாதீங்க. பிடிச்சிக்க பார்த்து பத்திரமா உள்ள கூட்டு போ. கட்டில் வந்துருச்சா? அந்த காலை மட்டும் இப்படி போட்டு. இன்னைக்கு யாரு கூட போய் கல்லு குடிச்சிங்க? தோட்டத்துல வேலை பாக்குற கண்ணாயிரண்ண கூட. வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கம் இல்லடி, கண்ணாயிரண்ண. கண்டவன் கூட எல்லாம் போய் குடிச்சிட்டு வரீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கண்டவன் கூட போய் கல்லு குடிக்கலடி, கண்ணாயிரண்ண கூட தான் குடிச்சேன். அப்ப அவன் தானே கண்டவன். அதாவது சாவித்திரி. புரியுது புரியுது. காசு எங்க இருந்து கிடைச்சதுன்னா எனக்கு புரியவே இல்லை. காசா? காசு சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, என்னோட சாமியே அந்த ராமு முதலாளி தான். அப்போ அந்த சாமி கிட்ட அருணா கயிறை கேட்கலையா? கேட்டேனே. கேட்ட உடனே அந்த சாமி கொடுத்துருச்சு. இதா அருணா கயிறு. இது அருணா கயிறா? எங்க ஊர்ல இதான் அருணா கயிறுன்னு சொல்லுவாங்க. என்னோட தங்க அருணா கயிறுங்கன்னு தான் கேட்டேன். தங்க அருணா கயிறா? அதான் முதலாளி வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் தான் எனக்கு காசு கொடுத்தாரு. அந்த காசை எடுத்துட்டு நான் போகும்போது தான் அந்த கண்ணாயிரம் என் கூட வந்து பேசினான். அப்புறம் தான் நாங்கள் கல்லு கடைக்கே போனோம். அப்புறம் மீதி இருந்த காசுல அருணா கயிறு வாங்கிட்டேன். அந்த சாமி கொடுத்த காசுல மீதி ஏதாச்சும் இருக்கா? ஜோப்ல கொஞ்சம் சில்லறெல்லாம் இருக்கும். எனக்கு குடிக்க கொஞ்சம் விஷம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? இந்த அருணா கயிறு எவ்வளோ நீளமா இருக்கு. இது அப்படியே நல்லா கட்டிட்டு மேலே போட்டு தொங்க விட்டோம்னா அலங்காரம் பண்ண மாதிரி இருக்கும். அழகா இருக்கும். காயப்படும். இது என்ன கட்டுறது?
என்ன உன் பேரு சுவா? இல்ல. அப்படின்னா வேலையை பார்த்துட்டு போயா. தேவி, அரணா கயிறு கொடுக்காதனால என் தலை வெடிச்சு சாகணும்னு நீ வேண்டிக்கிறியா என்ன? சாவித்ரி, நான் இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணதில்லை. நீலகண்டன் கேட்ட காசையும் நான் கொடுத்துட்டேன். அந்த அரணா கயிறை நானே வச்சுக்கிறேனே. இதுக்கு சரோஜினி அக்காவுக்கு கட்டுறதுக்கு தானே? ஐயோ, இது அவளால கட்டிக்க முடியுமா? அவளுக்கு கட்டணும்னா 1/2 கிலோல அரணா கயிறு வாங்கணும். ஏன் போட வேண்டியதானே? நீ அது இதுன்னு சொல்லி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணாத. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஏய் பிசாசு தலையன், என்ன பார்க்காத, அங்க பாரு. சாவித்ரி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு படுத்த தூக்கம் வரல. வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். இல்ல, இது அந்த மாதிரி தூக்கம் இல்லைன்றது இல்ல. அரணா கயிறு கிடைச்சதுன்னா என்னோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். நீ அதை கொடுப்பியா? எங்களுக்கு இப்ப தேவைப்படுறது அருணா கயிறு இல்ல, அப்புறம் சங்கிலி. சங்கிலியா? அது எதுக்கு? உங்களை கட்டுறதுக்கு தான். வேற எதுக்கு? யாருக்கு கட்ட போறீங்க? இங்க வாயேன். ஐயோ ஈஸ்வரா. சாவித்ரி, சாவித்ரி, நீ எந்த பதிலும் சொல்லலையே. அரணா கயிறை நான் எடுத்துக்கிட்டுமா? அது உங்ககிட்ட தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? இருந்தாலும் உன்னோட பெர்மிஷன் இல்லாம அது எனக்கு வேண்டாம். சாவித்ரி, ஏதாச்சும் ஒண்ணு பதில் சொல்லிட்டு போ. என்னோட அழகு தேவதையே, என் கூட நீயே படுத்துக்க. அந்த பிசாசு மேல படுத்து தூங்குது. நீ ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருடி, அப்படி என்ன வெக்க உனக்கு? நீ தான் என்னோட அழகு குட்டி. நீயும் நானும் சேர்ந்தோன்னா அழகு மின்னும். ஐயோ, கதவை மூடிக்கிட்டு இந்த வேலை தான் பாக்குறீங்களா? என்னங்க, கதவு திறங்க. ஐயோ சரோஜினி, கதவை உடைச்சிடாத. இப்ப திறக்க போறீங்களா இல்லையா? உள்ள என்ன பண்றீங்க? நீ சத்தம் போடாத, இந்த வந்துகிட்டு கதவு இருக்க. திறங்க. ஏங்க, எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருக்க? ஓ, இந்த அளவுக்கு நீ எதுக்கு ஆயிடுச்சா? கதவை சாத்துற? எங்க அவ? யாரு? இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே அவ எங்க? என்னோட சரோஜினி, நானு எம்டியோட ஒரு நாவலை படிச்சுக்கிட்டு இருந்தேன். 4 பேர் சொன்னது சும்மா ஒண்ணு இல்ல, பெண் புத்தி பின் புத்தின்னு. சரி, அந்த புக் எங்க? இங்கதானே இருந்துச்சு. அந்த கதையில இருக்கிற கேரக்டர்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பானவங்க. ஒருவேளை அந்த பொண்ணு நடந்து எங்கன்னு தானே போயிருப்பாங்களா? நான் கேக்குறேன். கதையில இருக்கிற பொண்ணா? புக்ல படிச்ச பொண்ண கேக்கல. இப்போ உங்க கூட பேசிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு எங்கன்னு கேக்குறேன். உனக்கு மண்டையில குழப்பம் இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? மடியில என்ன வச்சிருக்கீங்க? என்ன சொல்லுங்க, மடியில? மடியில என்ன வச்சிருக்கீங்க? மடியில ஒண்ணும் எங்க? இல்ல. காட்டுங்க. கோவிலோட இல்ல, நீங்க பிரசாதம். வச்சத நான் பார்த்தேன். கோவில்ல வச்சிருக்க பிரசாதம். காட்டுங்கன்னு சொல்றேன்ல. ஏய், காட்டுங்க. தொடாத. காட்டுங்க, நான் பார்த்தேன். எனக்கு கிச்சு கிச்சு முட்டுது. நீ அந்த மடியில பக்கம் என்ன போ. வச்சிருக்கீங்க? ஏங்க, நில்லுங்க. ஏய், நில்லுங்க. வயசான நில்லுங்க. காலத்துல துரத்திக்கிட்டு இருக்கா பாரு. மடியில என்ன வச்சிருக்கீங்க? நான் இப்ப விட்ரு. பார்த்தே ஆகணும். என்னோட வேஷ்டியை விட்ரு. காட்டுங்கன்னு சொல்றேன்ல. இது எதுக்கு பிடிச்சிக்கிட்டு விடுங்க, இருக்க? நான் பார்க்கணும். ஏய், விடுங்க. ஏங்க, விடுன்னு காட்டுங்க. சொல்றேன்ல. மடியில என்ன வச்சிருக்கீங்க? ஏய், நான் சொன்னல வேஷ்டி அவுத்துக்கொண்டு. அதை எடுக்காத, அதை எடுக்காத. விடு, விடுன்னு சொல்றேன்ல. அது எனக்கு வேணும். ஏய், உனக்கு அது பத்தாதிரி. ஐயோ, என்ன கணம் கணக்குற, இவ்வளவு தள்ளவும் முடியல. சாமி, தள்ளி போடி. ஏய், யாராவது பார்த்தா அசிங்கமாயிடும். தள்ளி போடி. இது உனக்கு வேண்டாம், பத்தாதுன்னு சொல்றேன்ல. விடுங்க. உனக்கு சங்கிலி மாதிரி வாங்கி தரணும், பெருசா வாங்கி தரேன். ஏய், விடுறி. இங்க பாருமா, அது வந்து எடு. சீக்கிரம் எடு. எடுக்க கூடாது. சீக்கிரம் நீ வா. எடுக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. அது வந்து எடு. இத பாருமா, உன்னை சீக்கிரம் வா. கஷ்டப்பட்டு அப்பா வான்னு வளர்த்திருக்கேன். சொல்றேன்ல, வந்து எடு. குடுத்துரு. எடு. அப்பா கையில குடுத்துரு. அவர்கிட்ட ஏம்மா, கொடுக்காத. உன்னை நான் வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சிருக்கேன். அதை மட்டும் மறந்துடாத. என்கிட்ட குடுத்துரு. இங்க பாரு, அது நமக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காரு. ஐயோ, அதையே நான் ஒளிச்சு வைக்க போறேன். எனக்கு என்ன இருக்கு? விடுங்க. ஏய், ஏய், குடுறீங்க. ஏய், ஏய், குடுக்காத. இது ஒரு பொண்ணோட அருணா கயிறாச்சே. உண்மையை சொல்லுங்க, இது யாரோடது? ஆ, இது யாரோடதுன்னு கேக்குறேன், சொல்லுங்க. அது கருப்பா தாடி வச்சு ஒல்லியா நீலகண்டன் ஒருத்தர் இருப்பான்ல. இது நீலகண்டன் தான். ஆமா. ஆ?
இல்ல அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருப்பால்ல, நல்லா வெள்ளையா சாவித்ரின்னு, அவளோடது. அப்படியா விஷயம்? உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு நாளா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? நீ என்னடி இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? இவ்வளவு அழகா நீ என் கூட இருக்கும்போது நான் வேற யாரையாவது தேடுவேனா? எதுவும் பேசாதீங்க. இவ்வளோ நாளா நீங்க என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்கல்ல, இனிமே உங்களை நம்ப மாட்டேன். நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. ஐயோ சரோஜினி, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் இனி இங்க இருக்க மாட்டேன். நானும் என் பொண்ணு இந்த வீட்ல இருந்தே கிளம்புறோம். அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு கூத்தாடிங்க. சரோஜினி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன தொடாதீங்க. நீ வாடி. அம்மா, அவ வர வரைக்கும் இத கட்டி பிடிச்சு படுத்துக்கோங்க. வாடி. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ராமு, அவங்க போறத பார்த்தா சரியா படலையாப்பா. எங்க போறாங்க அவங்க? அவ போகட்டும் வாத்தியார, போய் தொலையட்டும். அட கடவுளே, நீ அவங்க கூட சண்டை போட்டு சண்டை போட்டோம், பிரிஞ்சிட்டோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, எனக்கு பிரச்சனை இருக்கு. அப்படின்னா அவகிட்ட போய் கேளு. என்னடா ராமு, உனக்கு என்னதான் ஆச்சு? இந்த நிலைமையில என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறியா? ஏம்மா சரோஜினி, கொஞ்சம் நில்லு. ஏன் இப்படி கிறுக்குத்தனமா பண்றீங்க? கிறுக்குத்தனம் பண்ணது நான் இல்ல, அவர்தான். அப்படி என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? வயசான காலத்துல பொய்யே பித்தலாட்டம். பொய் பித்தலாட்டமா? எனக்கு ஒன்னும் புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு. நீலகண்டம் பொண்டாட்டிக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கு. இது எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க வாத்தியாரே. சாவித்திரிக்கும் ராமுவுக்கும் தொடர்பா? என்னால இதை நம்பவே முடியலையே. இத நான் என் கண்ணால பார்த்தேன். அந்த சாவித்திரியோட அரணா கயிறை வச்சுட்டு அவர் கொஞ்சிட்டு இருக்காரு. வெக்கம் மானமே இல்லாம. உண்மையாவா? இப்ப என்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேண்டாம். நானும் என் பொண்ணும் போறோம். பாரு சரோஜினி, அவன் தான் கிறுக்குத்தனமா பண்றான்னா நீயும் அப்படியே பண்ணானா? உன் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சியா? என்ன வேண்டான்னு சொல்லிட்டாரு. நாங்க எப்படி அங்க இருக்க முடியும்? சரோஜினி, நீ இருக்க வேண்டிய இடம் அதான். அப்பதான் அவனை நம்ம வழி கொண்டு வர முடியும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. இது அவ கைவசம். எந்த விஷமா இருந்தாலும் அதுக்கு ஒரு மருந்து இருக்கும்ல. அதுக்கு நீங்க முதல்ல வீட்டுக்கு போகணும். என்னாச்சு? நான் ஒண்ணும் எதுக்கு பண்ணல. அவரை அடிக்கிறாரு? தயவு அவரை செஞ்சு அடிக்காதீங்க. அவரை ஒண்ணும் பண்ணிடாத. அது எப்படி விட்டுட்டு போக முடியும்? நீ அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு சொல்லு. பயில்வானே, எதுக்கு ராமு முதலாளி அடிக்கிற நீ? இந்த ஆளு என்ன பொறுக்கித்தனம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? பயில்வானே, என் மானத்தை கெடுத்துறாரு. நீயே சொல்ற. பயில்வான், சண்டை போடாதீங்க. என்ன ராமு இதெல்லாம்? ஐயோ வாத்தியாரே, அது என்ன பயில்வான், என்ன ஆச்சு? உங்க தங்கச்சி குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அடிப்போம், அடிச்ச கொன்னுடுவோம். அதத்தான் நானும் பண்ண போறேன். ஐயோ பயில்வான், உடம்பு சரியில்லாதவரு. இல்ல முதலாளி யாரு குளிக்கும் போது எட்டி பார்த்தாரா? சொல்லு பயில்வான். நீலகண்டனோட பொண்டாட்டி சாவித்திரிய தெரியும்ல, அவ குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க அந்த கிளபோல்டு. இவனு என்ன பண்ண? வேணாம் வேணாம், இதுவே போதும். எல்லாரும் போகலாம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போகுது. தேவைதான் உங்களுக்கு. சூடுதான். அந்த பயில்வான் இவரை அடிக்கிற வரைக்கும் நீங்க எல்லாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா வாத்தியாரே? இப்படி உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீ 2 அடி வேணா அடிச்சிட்டு போ.
ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அம்மா சரோஜினி, நல்லவரான மகாத்மாவுக்கும் வெள்ளக்காரங்கிட்ட இருந்து நல்ல செமுத்தியா கிடைச்சதில்ல. அத கஸ்தூரிபாய் சகிச்சுக்கலையா? ஆமா, ஆனா இவர் கஷ்டப்படுறதை என்னால ஏத்துக்க முடியல வாத்தியாரே. உன்னால இதை பொறுத்துக்க முடியலன்னா நீ வேணா இங்க வந்து உட்காந்தாளு, நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சாவித்திரி தான். அந்த அப்பாவி பொண்ணை பத்தி எதுவும் சொல்லாத சரோஜினி, அவ எந்த தப்பும் பண்ணல. பாத்தீங்களா வாத்தியாரே, இவருக்கு இப்போ அவ மேலதான் பாசம் இருக்கு. ஆமா, அவகிட்ட உனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லல்ல. உங்களை அடிச்சது தப்பே இல்ல, இன்னும் கூட நல்லா அடிச்சிருக்கணும். அவளுக்காக வேணா நான் அடியும் வாங்குவேன், வேணும்னா என்னோட உயிரை கூட கொடுப்பேன். இதுக்கு பேர் தியாகமா? கோட்சே கையால சுடப்பட்டு இந்த இந்தியாவுக்காக தன்னுடைய உயிரை நீத்தாரே மகாத்மா காந்தி, அது தியாகம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்தியாவுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? நான் தான் அப்பவே சொன்னல வாத்தியாரே, அவ ஏதோ வசியம் பண்ணிருக்கான்னு. அந்த பூதம் அருணா கயிறுல வசியம் பண்ணிருக்கு. கஷ்டகாலம் வரும்போது ரூம்ல இருக்கிற அருணா கயிறும் பாம்பா கொத்தும்னு முன்னாடி கதையா கேட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல பாக்குறேன். இங்க பாருங்க, கடைசி முறையா சொல்றேன், அந்த அருணா கயிறை திருப்பி கொடுங்க. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் 3 தடவை சொல்லிட்டேன். நீ என்ன பண்ண போற? பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. ராமு, அந்த அருணா கயிறு வந்ததுல இருந்து ஒரு நேரம் சரியில்லை, தயவு செஞ்சு நீ அதை கொடுத்துரு. சாட்சாத் அந்த பகவதி தேவியே இறங்கி வந்து சொன்னாலும் இந்த அரணா கயிறை நான் கொடுக்க மாட்டேன். துரோகி, இந்த அருணா கயிறால உங்க மானமே போச்சு. இதுக்கு அப்புறம் என்ன போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வெளியே வாடா பைல்வான், நான் நீலகண்டன் வந்திருக்கேன்டா. நீலகண்டன், ஏய் வெளியே வாடா. டேய், ராம் முதலாளியோட உப்பையும் சோறையும் சாப்பிட்டுட்டு அவருக்கு விசுவாசமா இருக்கிற ஆளுங்க இன்னும் இருக்காங்க இந்த ஊர்ல. நீலகண்டா, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு நான் கேக்குறேன். நீ இன்னைக்கு அடிச்சது யாருன்னு உனக்கு தெரியுமா? என்னோட முதலாளிடா. அவர் எவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவரு தெரியுமா? அவரை போய் அடிச்சிருக்கேடா. நீலகண்டா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்டா. ஊரு ஃபுல்லா கடன் வாங்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுத்தினாலும் அவரு வீட்டுக்கு போகும்போது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா. அது நேத்து வரைக்கும். நீ அதை தரமட்டமாக்கிட்ட, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ட. உன்னையும் சாவித்திரியும் சேர்த்து வச்சு இந்த ஊருக்காரங்க என்னென்னலாம் பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு? வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். குஸ்தி வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், அதுல இருந்து கிடைக்கிற காசும் வேணாம்டா. உன் காலில் விழுந்து கேட்குறேன், என் குடும்பத்தை அழிச்சிடாத. நீலகண்டா, உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்காகலாம் நான் ஒன்றும் வரல. அதை சரி பண்ணி நிலநிறுத்துறதுக்காக தான்ப்பா நான் வந்திருக்கேன். நீ எனக்கு யாரா? சொந்தக்காரனா இல்ல கூட பிறந்தவனா? இன்னைக்கு நீ என் முதலாளி அடிச்சிட்ட, நாளைக்கு என் சாவித்திரி அடையறதுக்காக என்ன கொல்ல மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? நிறுத்தியா? பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணதுல இருந்து அவளை நல்லா பாத்துக்க முடியாம அவளோட தங்க அரணா கைத்த அடமானம் வச்ச நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? உனக்கு எப்படி தெரியும் என் சாவித்திரி கிட்ட தங்க அரணா கயிறு இருக்குன்னு? உனக்கு முன்னாடி சாவித்திரி எனக்கு தெரியும். கருத்து தெரிஞ்சு விளையாடுற வயசுக்கு எல்லாம் முன்னாடி, மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே சாவித்திரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாவித்திரியோட முகம் மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருக்கும். ஸ்கூல்ல இருந்து கோயில் வரைக்கும் நான் அவ பின்னாடியே தான் சுத்துவேன். ஆனா அவளோட மனசுல நான் எப்பவுமே வந்ததில்லை. ஏதோ ஒரு யானை பாகனுக்கு அவளை கல்யாணம் கட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த ஊரை விட்டே போயிட்டேன். நீ கவலைப்படாத, இப்ப எனக்கு சாவித்திரி தங்கச்சி மாதிரி. ராம் முதலாளிய நான் எதுக்கு அடிச்சேன்னு நீ கேட்டல? தங்கச்சி குளிக்கிறத ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து பார்த்தா ஒரு அண்ணங்காரன் என்ன பண்ணுவான்? அதைத்தான் நான் பண்ணேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. வாணியம்மா, சாவித்திரி, யாரும் இல்லையா இங்க? யாரு?
ராமு முதலாளி பத்தி பேச வந்தீங்களா? ஐயோ வாத்தியார, இவளால என்னோட நிம்மதியே போயிடுச்சு. என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க? சாவித்ரி, உன் புருஷன் நீலகண்டன் இருக்கானே, உன் அருணா கயிறை ராமுகிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சிருக்கான் இல்லையா, அதை நீ திருப்பி வாங்கணும். வாத்தியாரே, அது பணத்தை பற்றிலாம் நீ கவலைப்படக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, நீ அதை திருப்பி வாங்கணும். அத திருப்பி வாங்க முடியாது வாத்தியாரே. ஏன் முடியாது? அதை மீட்கிறதுக்கு நான் காசு கொடுக்க மாட்டேனா? அதில்ல. ஒன்றும் பேசாத. இந்தா. வேண்டாம். பாத்தீங்களா அவளோட திமிர? பாத்தீங்களா? என்ன ஆச்சுமா சாவித்திரி? வாயை திறந்து சொல்லேன். அருணா கயிறு ராம் முதல்ல காசு கொடுத்த வாங்கிக்கிட்டாரு. என்னம்மா சொல்ற நீ? ஒன்றும் புரியல. எனக்கு கூட தெரியாது. ஏன்டி என்கிட்ட சொல்லல? அவரை போய் கேளுங்க. அப்படியே ஒண்ணு போட்டனா? வேண்டாம். இதனால உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். தப்பு செஞ்சது இவங்க இல்ல. வேற யார் வாத்தியார? ராம் முதலாளி தான். வேற யாரு? நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்ல முடியுமா தலைவரே? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதை கொஞ்சம் நிறுத்துறியா? ஒன்று போட்டேன்னா அவர் சுத்தமான இந்து. மண்ணாங்கட்டி பொம்பளையோட அருணா கயிறு எடுத்துக்கிட்டு குளிக்கிறத மறைஞ்சு வந்து பார்த்துருக்காரு. அவருக்காக நீ வக்காலத்து வாங்க வரியா? ஐயோ, இதுக்கு பேர் வக்காலத்து ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பொறுக்கித்தனம் யாரு பண்ணாலும் அதை நாம தட்டி கட்டு தான் ஆகணும். அப்படியா? அப்படியா? வா, அந்த ராமுவை மூஞ்சிக்கு நேரா போய் கேட்கலாம். என்ன சொன்னீங்க? அரணா கயிறு திருப்பி கொடுக்கணுமா? அதை நான் காசு கொடுத்து அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அதை பத்திரமா பார்த்துக்க எனக்கு தெரியும். உங்களோட இந்த பித்தலாட்ட பேச்செல்லாம் எனக்கு வேண்டாம். முதலாளி, நான் தெரியாம தான் கேட்கறேன். இது அந்த குஸ்திக்காரங்கிட்ட அடி வாங்கும் போதே சொல்லிருக்கலாம்ல நீங்க. ஐயோ, நீ எதுக்கு அவனை பத்திங்க பேசுற? அவன் யாரு? அருணா கயிறு வேற, குஸ்தி வேற. அப்புறம் இந்த அருணா கயிறு விஷயத்துல வெளியாளுங்க யாராவது தலையிட்டா நான் முதலாளி பக்கம் தான் நிப்பேன். என்னைய முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? ஊருக்காரங்க தலையிட்டு சரியாகாத பிரச்சனையில சில நேரங்கள்ல வெளியாளுகளும் சம்பந்தப்படுவாங்க. அதனால பயில்வான இதுல விட முடியாது. அப்படின்னா அவனை வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த குஸ்தி போட்டியை வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கட்டலாம். பயில்வானுக்கு எதிரா முதலாளி களத்துல இறங்குவாரு. முதலாளியோட வயசை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னொரு விஷயம், பயில்வான ராம முதலாளி தோக்கடிச்சா அந்த அருணா கயிறு முதலாளிக்கு தான் சொந்தம். சம்மதமா? சம்மதம். இந்த ஊருக்காரங்களுக்காக நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன். இனி இந்த விஷயத்துல இந்த ஊர் ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? குஸ்தி போட்டிக்கு தயாரா? நான் தயார். ஐயோ அம்மா, போதும் போதும் போதும். மீதியை நாளைக்கு கத்துக்கலாம். என்ன கொஞ்சம் தூக்கி விடுறீங்களா? சென பண்ணி நெஞ்சு மேலேயே மிதிச்சுட்டா. இடது பக்கமா இருந்து வலது பக்கமா திரும்பி கைய முறுக்கி உடம்ப திருப்புறது, கைய முறுக்கிறதெல்லாம் போதும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க இருந்து புறப்படுங்க. வணக்கம். போயிட்டு வரேன். உனக்கு ஒரு நாள் இருக்குடா. முதுக கொஞ்சம் தொட. எதுக்காகடா இப்ப என் வீட்டுக்கு வந்திருக்க? என்னென்ன கோமாளித்தனம் காட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு வந்து பார்க்கலான்னு தான் வந்தேன். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுல்ல. என்ன நீ சொல்ற? இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்னு. டேய், என் பொண்ணை பாக்குறதுக்காக நீங்க வந்திருந்தனா உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிருப்பேன் நானு. இதுக்கப்புறம் உன் பொண்ணு யாருக்கே வேணும்? கண்ட பொம்மளோட அருணா கயிறு எடுத்துக்கிட்டு குஸ்தி குஸ்தின்னு சுத்திட்டு இருக்க உன மாதிரி உதவாக்குற இட பொண்ண எவனாவது போய் கட்டுவானாயா? என்னடா சொன்ன? வேணாம்ப்பா, வேண்டாம். சாக்கடையில கைய வச்சா நமக்கு தான் நாரும். நீ எதுக்காக இங்க வந்த? உன் பையனுக்கு பொண்ணு கேட்கறதுக்கா? அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்தா அதை அப்படியே மறந்துரு. இப்படி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து யாருக்கியா பொண்ணு வேணும்? சம்பாத்தியம் குறைவா இருந்தாலும் மானத்தை விட்டு கொடுக்கறவங்க நாங்க இல்ல. அப்புறம் எதுக்காடா இங்க நிக்கிறீங்க? போங்கடா கிளம்பி ரெண்டு பேரும். போறண்டா. உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி சட்டை? இன்னையில இருந்து நீ யாரோ நான் யாரோ, நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. வாடா. வாத்தியாரே, வேண்டாம். உங்க கண்ணீரை வீணாக்காதீங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2 பேருக்குள்ள இருக்கிறத அவ்வளோ ஈஸியா முடிவு கொண்டு வந்துட முடியுமா? இனி நான் எங்க போறது? அதையும் நீயே சொல்லிடு. உன் வீட்டுக்கு தான், வேற எங்க? செத்தே போனாலும் இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். பயில்வான் கிட்ட அடி வாங்கி அப்பா தோக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் நான் செத்துறதே மேல். நிச்சயம் நான் சொன்னது செய்வேன். சுமித்ரா, நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நீ தயாரா இருக்கியா? இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எதுவா இருந்தாலும். அரணாக்கயிற்கான குஸ்தி போட்டி இப்போது ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகையால் பயில்வான் எங்கிருந்தாலும் களத்திற்கு வரவும். போட்டி ஆரம்பிக்க இருக்கிறது, உடனடியாக வரவும். பயில்வானே எங்க போனான்னு தெரியலையே. பயில்வான் இப்போது உடனடியாக களத்திற்கு வரவில்லை எனில் நமது ஊர் ராம் முதலாளி வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார். கொஞ்சம் சீக்கிரமா அவனை வர சொல்லுங்க. நீலகண்டா, நீலகண்டா, நம்ம ஏமாந்துட்டு நீலகண்டா. அந்த பயில்வான் எங்கேயும் காணோம். அப்ப சாவித்திரியோட அருணா கயிறு இப்ப நான் என்ன பண்றது? எதிர்த்து போட்டியிட எவரும் இல்லாததால் நமது ராம் முதலாளி வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுகிறது. நீலகண்டா, நீ போடா. நானா? நீ போ. அவனே ஓடி போடா. முதலாளி வேற ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ரொம்ப மூர்க்கமா. என் கையில தான்டா சாவு உனக்கு. சுமித்ரா, இவன் கூட இல்லடா, என் கூட தான் போட்டி போடணும். எங்க இருந்து வந்தான்? நிறுத்துங்க, நிறுத்துங்க. இப்ப உன் வீட்டு நிலைமை என்னன்னு தெரியுமா? உன் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா தெரியுமா? உன் பொண்ணு அங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காடா. உயிர் பொழைச்சது தம்புரான் புண்ணியம். உன் கையால தண்ணி குடிக்க காத்திருக்காடா. நீ அவன் அப்பனா இருந்தா, உண்மையிலேயே உன் நெஞ்சில ஈரம் இருந்தா போடா இங்க இருந்து, போ இங்க இருந்து. செத்துட்டாளா இருக்காளான்னு பார்க்க வந்தீங்களா?
இன்னும் அவ சாகல. இன்னும் உயிர் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அது என் பொண்ணோட உடம்ப விட்டு அந்த கடவுள் கிட்ட போகும்போது உங்களோட முகத்தை கூட அவ பார்க்க கூடாது. சரோஜினி, எதுக்கு எங்க 2 பேரையும் தனிமையில விட்டீங்க? அவ உங்களுக்கு வேணும் தானே? அப்படின்னா அவ கூடவே போங்க. என்னோட பொண்ணு பொணமா ஆனாலும் அது எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடுறேன். அதுக்கு முன்னாடி வேணாம், உங்களை பார்க்க கூட நான் விரும்பல. என் பொண்ணு உங்களை பார்க்க வேணாம். வாத்தியாரு, நான் என் பொண்ணை பார்க்கணும். பார்க்கலாம். அந்த பொண்ணு கண்ணை திறந்ததும் நான் பேசி பார்க்க வைக்கிறேன். அப்பா, சுபத்ரா, அப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, என்னை மன்னிச்சிரு. ஏ ராமு, வாடா வெளிய, சீக்கிரம் வாடா. அந்த மூஞ்ச ஊருக்காரங்க பாக்கட்டும். அந்த ஆள் வரமாட்டான். இன்னொருத்தன் பொண்டாட்டியோட அருணா கயிறை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பான். ஆமாமா, கரெக்டா சொன்னீங்க. அவன் அந்த மாதிரி ஆளுதான்ப்பா. வாத்தியார, நீங்க இங்கிருந்து வரத நாங்க எதிர்பார்க்கல. ராம முதலாளி, நாங்க கோவப்படுறதுக்குள்ள நீங்க வெளியில வந்துருங்க. ஆமா, தப்பு பண்றது சகஜங்க. இங்க தப்பு பண்ணாத மனுஷன் யாரு? உங்க சமாதானம் ஒண்ணு எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு இப்பவே சீக்கிரம் ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எல்லாத்துக்கும் முடிவெடுத்துட்டு தான் நான் இங்க வந்திருக்கிறேன். நீலகண்டா, உனக்கு அடகு வச்ச நகை தானே வேணும், அதை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இவன் அடைக்க வேண்டிய எல்லா கடனையும் நானே அடைச்சிடுறேன்.